அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்பிற்குரிய சகோதரர்களே, கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் சார்பாக சகோதரர் ரஸான் அவர்கள் உஹில்ல விஷயத்திலே அவர்களுடைய நிலைப்பாட்டை பகிரங்கமாக அறிவித்திருந்தார்கள். ஒரு தர்பியா நிகழ்ச்சியிலே உணவு சம்பந்தப்பட்ட ஒரு உரையின் போது வமா உஹில்ல லிகைரில்லாஹி பிஹி அல்லது வமா உஹில்ல பிஹி லிகைரில்லா என்ற அந்த வசனத்திற்கு எவ்வாறு மொழிபெயர்க்கணும் என்பதை பற்றி அவர்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்கின்ற நேரத்தில் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக சப்தமிடப்பட்டவை பூஜிக்கப்பட்டவை என்றுதான் நாங்கள் அதை கருத்து கொள்கிறோம். எனவே அல்லாஹ் அல்லாதவர்களின் பெயரால் அறுக்கப்பட்ட பிராணிகளாக இருந்தாலும் பிராணிகள் அல்லாத ஏனைய உணவுகளாக இருந்தாலும் அது ஹராம் தான். பூஜிக்கப்பட்ட நிலையில் உள்ள அனைத்து உணவு வகைகளும் ஹராம் என்பதுதான் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தின் நிலைப்பாடு என்று பகிரங்கமாக அறிவித்திருந்தார்கள். இந்த விஷயத்திலே அவர் ஒரு சில வாதங்களை முன்வைத்திருந்தார். அந்த வாதங்களுக்கு நம் தரப்பிலான பதில் என்னவென்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக இந்த மறுப்புரையை நாம் வெளியிடுகிறோம். அதிலே சகோதரர் ரஸான் அவர்கள் என்ன முதலாவதாக சொல்கிறார் என்று சொன்னா, வமா உஹில்ல லிகைரில்லாஹி பிஹி, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக சப்தமிடப்பட்ட அந்த உணவுகள் எங்களுக்கு சாப்பிடுவதற்கு அல்லாஹ் தடை விதித்து விட்டான். இன்னொரு இடத்துல வமா உஹில்ல லிகைரில்லா என்று வரும் போது அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு இஹ்லால் செய்யப்பட்டது என்றால் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக சப்தமிடப்பட்டது என்பதுதான் அர்த்தம் என்று சொல்கிறார். அவர் சொல்வதை அவருடைய குரல்ல இருந்து கேளுங்க. வமா உஹில்ல பிஹி லிகைரில்லா அல்லது வேறு வசனங்களிலே இடம்பெறுகின்ற அடிப்படையில் வமா உஹில்ல லிகைரில்லாஹி பிஹி, அல்லாஹ் அல்லாதவைகளுக்காக சப்தமிடப்பட்ட அந்த உணவுகளும் எங்களுக்கு சாப்பிடுவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தடை செய்த அந்த பட்டியலிலே உள்ளடக்கப்பட்ட ஒரு உணவு வகை அப்படி என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு வழிகாட்டுகிறான். வமா உஹில்ல லிகைரில்லா அல்லது வமா உஹில்ல பிஹி லிகைரில்லா, அல்லாஹ் அல்லாதவைகளுக்காக இஹ்லால் செய்யப்பட்டது அப்படி என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அல்லாதவைகளுக்காக சப்தமிடப்பட்டது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்ப இவர்களுடைய கருத்துப்படி உஹில்ல என்று சொன்னால் வமா உஹில்ல லிகைரில்லாஹி பிஹி என்பது அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக சப்தமிடப்பட்டது என்று சொல்வதிலிருந்து உஹில்ல என்று சொன்னால் சப்தமிடுதல் என்பதுதான் அர்த்தம் என்பது இவர்களுடைய வாதமாக இருக்கிறது. அப்ப சப்தமிடுதல் என்று அர்த்தம் வைத்தால் இதன் மூலம் நமக்கு ஏற்படுகின்ற விளைவு என்ன? அல்லாஹ் அல்லாதவர்களின் பெயரால் சப்தமிடப்பட்டவைகள் ஹராம். அதுதான் அல் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் அல்லாதவர்களின் பெயரால் சப்தமிடப்படாதவைகள் விஷயத்தில் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? உஹில்ல என்பது இஹ்லால் என்பது சப்தமிடுவதை குறிப்பதாக இருந்தால் அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பெயரை சப்தமிடாமல் ஒருவர் ஒரு பிராணியின் மீது சொன்னால் அல்லது ஒரு தானியத்தின் மீது சொன்னால் அது ஹலால் என்ற நிலைப்பாடு இவர்களுடைய கருத்தின்படி வந்துவிடும். அப்போ ஒரு விபரீதமான கருத்தா இல்லையா? அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பேரை மனசால நினைச்சு ஒருத்தர் அறுக்கிறார் என்று வைங்க, சப்தமிடவில்லை. இவர்களுடைய வாதப்படி அல் குர்ஆன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சப்தமிடுபவைகளைத்தான் ஹராம் என்று சொல்கிறான் என்று சொன்னா, சப்தமிடாத நிலையில் உள்ள உணவுகள் அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பேர்ல சொல்லி அறுக்கப்பட்டாலும் சப்தமிடாத காரணத்தினால் ஹலால் என்று ஆகிவிடும் என்ற கருத்து வருகிறதா இல்லையா? அப்ப இந்த இஹ்லால் என்ற வார்த்தைக்கு சப்தமிடுதல் என்ற கருத்தை கொடுத்தால் அல்லாஹ் மாமிசத்தை அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பேர் சொல்லி அறுத்தால் ஹராம் என்று சொன்னதை கூட ஹலாலாக்குகின்ற ஒரு விபரீதமான நிலை வருகிறதா இல்லையா? அப்ப இதுதான் இவர்களுடைய கொள்கையா? ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்துடைய நிலைப்பாடின் பிரகாரம் அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பேரை சப்தமிட்டு சொன்னால்தான் ஹராமாகும். சப்தமிடாமல் மனதால் நினைத்து யாராவது அல்லாஹ் அல்லாதவருடைய ஒரு கற்பனை கடவுளின் பெயரை மனதால் நினைத்து கொண்டு அல்லது லாத்தின் பெயரை மனதால் நினைத்து கொண்டு உஸ்ஸாவின் பெயரை மனதால் நினைத்து கொண்டு ஒரு மாமிசத்தை அறுத்தால் ஒரு தானியத்தை பூஜை செய்தால் ஹலால் என்ற கருத்து வருகிறது. இப்ப இவர்களுடைய வாத பிரகாரம் என்னவாகுது? அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பெயரால் பூஜிக்கப்பட்ட அனைத்தும் ஹராமாக்க போனவங்க உஹில்ல என்பதுக்கு சப்தமிடுதல் என்ற கருத்தை கொடுத்து
அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பேரை சப்தமிடாமல் மனதால் நினைத்து அறுத்தாலோ பூஜை செய்தாலோ அனைத்தும் ஹலால் என்று ஒட்டுமொத்தமாக இவர்கள் ஹராத்தின் வாசலை மூடிவிட்டு ஹலாலாக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளிவிடுகிறார்களா இல்லையா? இது ஒரு விபரீதமான ஒரு நிலையா இல்லையா? இதை சிந்திக்காமல் இந்த சப்தமிடுதல் என்ற கருத்துல தொங்கிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் மார்க்கத்தினுடைய சரியான அடிப்படை என்ன? சப்தமிட்டாலோ சப்தமிடாமலோ அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பேரை சொல்லி ஒருவர் அறுத்தால் அல்லது பேரை மனதில் நினைத்து ஒருவர் அறுத்தால் பிராணிகள் ஹராமாகும் என்பதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க? சப்தமிடுதல் என்ற கருத்தை போட்டு சப்தமிடாதவைகளை ஹலாலாக்கக்கூடிய ஒரு நிலைக்கு மக்களை கொண்டு சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த இஹ்லால் என்பது சப்தத்தோடு தொடர்பு பட்ட ஒரு நிலையில் தான் இருக்கிறதா? டிக்ஷனரி அர்த்தம் படி சப்தமிடுதல் என்ற கருத்து ரஃபு சௌதி என்ற கருத்தை வைத்து சப்தத்தை உயர்த்தி சொல்வது என்பதுதான் இஹ்லாலுடைய கருத்து என்று இவர்கள் சொல்லும் இந்த நிலையை வைத்து பார்க்கின்ற நேரத்தில் ஹராத்தை ஹலாலாக்கக்கூடிய ஒரு விபரீதம் ஏற்படுகிறது என்ற சிந்தனையே இல்லாமல் இவர்கள் வாதிடுவதை நாம் பார்க்கிறோம். மக்கள் இந்த இஹ்லால் என்ற வார்த்தையை சப்தமிடுதலை அடிப்படையாக வைத்துதான் ஆரம்பத்தில் பயன்படுத்தினார்கள். பிறகு சப்தமிடுதல் இருந்தாலும் சரி சப்தமிடுதல் இல்லாவிட்டாலும் சரி ஒரு பிராணியின் மீது அறுத்தல் என்ற காரியம் நடைபெற்றாலே இஹ்லாலை குறிக்கிறது என்று சொல்லி அந்த மக்கள் அந்த கருத்தை மாற்றிக்கொண்டார்கள் என்பதற்கு அரபு மொழி பேசக்கூடிய அந்த மக்களுடைய வழக்கத்தில் அவர்கள் எந்த பயன்பாட்டில் அதை பயன்படுத்தினார்கள் என்பதை நாம் தெளிவாக வரலாறுகளில் பார்க்கிறோம். எப்படி வருகிறது? தஃப்சீரு தபரியில அது தஹ்கீக் செய்யப்பட்ட அஹ்மது முஹம்மது ஷாக்கிர் என்று சொல்லக்கூடியவரால் தஹ்கீக் செய்யப்பட்ட தஃப்சீரு தபரியுடைய பதிப்பில என்ன வருது? வ இன்னமா கீல வமா உஹில்ல பிஹி வமா உஹில்ல பிஹி என்று சொல்லப்பட்டால் இஹ்லால் செய்யப்பட்டது என்று சொல்லப்பட்டால் என்ன அர்த்தம்? இன்னஹும் கானு இதா அராது தப்ஹ மா கர்ரபூஹு லி ஆலிஹத்திஹிம் அவர்களுடைய கடவுள்களுக்காக அவர்கள் அறுப்பதற்கு நினைக்கும் போது ஒரு காரியத்தில் ஈடுபடுவார்களே, அறுக்கும் காரியத்தில் ஈடுபடுவார்களே, அதை தான் இந்த இஹ்லால் என்ற வார்த்தையில் சொல்லப்படுகிறது. சம்மௌ அஸ்மா ஆலிஹத்திஹிம் அல்லதி கர்ரபூ தாலிகலஹா அவர்கள் தங்களுடைய கடவுள்களுக்காக குர்பான் செய்யப்படுபவைகள் மீது கடவுள்களின் பெயர்கள் சொன்னார்கள். வஜஹரு பிதாலிக அஸ்வாத்தஹும் அந்த நேரத்தில் சப்தத்தை உயர்த்தி அந்த பெயர்களை சொன்னார்கள். ஃபஜரா தாலிக மின் அமர்ஹிம் அலா தாலிக இந்த மாதிரி அவர்களுடைய பழக்கத்தில் நடைமுறையில் இருந்த காரணத்தினால் ஹத்தா கீலல்லி குல்லிதாபிஹின் குர்பான் செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் எப்படி அழைக்கப்பட்டார்கள்? சம்மா அவுலம் யுசம்மி ஜஹர பித் தஸ்மியதி அவுலம் யஜ்ஹர் எந்த ஒரு அறுக்கும் காரியத்தில் அவர்கள் பேர் சொன்னாலும் சொல்லாமல் இருந்தாலும் சப்தமிட்டாலும் சப்தமிடாமல் இருந்தாலும் எப்படி அறுப்பவர் அழைக்கப்பட்டார்? முஹில்லுன் இஹ்லாலுக்குரியவராக கருதப்பட்டார் என்று தெளிவாக வருகிறதா இல்லையா? அப்ப சப்தமிடுதல் சப்தமிடாமல் இருப்பது என்பது பிற்காலத்தில் மக்கள் முஹில்லுன் என்று சொல்லி இஹ்லால் செய்யக்கூடிய அறுத்து பலியிடுபவருக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள் என்று வருது. ஆரம்பத்தில் கடவுள்களுடைய பெயர்களை சொல்லி பிராணிகளை அறுக்கும் போது சப்தத்தை உயர்த்தினதனால்தான் இஹ்லால் என்று சொன்னார்கள். அது பிற்காலத்தில் எப்படி மாறியது? ஃபஜரா தாலிக மின் அம்ரிஹிம் அலா தாலிக இந்த மாதிரி அவர்களுடைய நடவடிக்கை இருந்த காரணத்தினால் தொடர்ச்சியாக அது எப்படி மாறிவிட்டது? அது சப்தமிட்டாலும் சப்தமிடாவிட்டாலும் பேர் சொன்னாலும் பேர் சொல்லாவிட்டாலும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்பட்டால் வாசகத்தை கவனிங்கள். ஹத்தா கீலலி குல்லி தாபிஹின் ஒவ்வொரு அறுப்பவரும் எப்படி அழைக்கப்பட்டால் முஹில்லுன் இஹ்லால் செய்யக்கூடியவர் என்று தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறதா இல்லையா? அரபு மக்களுடைய நடைமுறையில அவர்கள் எப்படி இந்த இஹ்லால் என்ற வார்த்தையை பயன்படுத்தி கொண்டார்கள், எப்படி அவர்களுடைய நடைமுறை இருந்தது என்பது தெளிவாக இந்த வரலாற்றினூடாக இந்த பதிவினூடாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இது தஃப்சீரை ஆதாரமாக காட்டுகிறார்கள் என்று சொல்லி மக்களை திசை திருப்புவார்கள். தஃப்சீர் என்பது மார்க்கத்தின் அடிப்படை உசூலான ஆதாரம் கிடையாது. ஆனால் மொழியை புரிந்து கொள்வதற்காக இது அவசியப்படுகிறதா இல்லையா? அவசியப்படுகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது இஹ்லால் என்பது சப்தமிடுதலை அடிப்படையாக வைத்து முடிவாக்கப்பட்டது ஆரம்பத்தில். பிறகு அந்த கருத்து எப்படி மறுவிவிட்டது? சப்தம் என்பது அவர்கள் அவசியமாக கருதவில்லை. சப்தம் இருக்குதோ இல்லையோ, இஹ்லால் என்பது குர்பானை குறிக்கக்கூடியதாக மாறிவிட்டது என்பதற்கு இது தெளிவான ஆதாரமாக இருப்பதை பார்க்கிறோம். அது மாத்திரமா? தஃப்சீருல் பகவியில
அபு முஹம்மதுல் உசைன் இப்னு மசூதுல் பகவி என்று சொல்லக்கூடிய அறிஞர் என்ன சொல்கிறார்? வமா உஹில்ல பிஹி லிகைரில்லா, அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பெயரால் இஹ்லால் செய்யப்பட்டதற்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, ஐமா zubiஹ லில் அஸ்னாமி வத்தவாகீதி, அவர்கள் சிலைகளுக்காகவும் தீய சக்திகளுக்காகவும் அறுக்கப்பட்டவை என்ற கருத்தில் தான் இது சொல்லப்பட்டது. வ அஸ்லுல் இஹ்லால், இஹ்லாலுடைய அஸ்லான அர்த்தம் என்னன்னு சொன்னா ரஃபுஸ் சௌதி, சப்தத்தை உயர்த்துவதுதான். வகானு இதா தபஹு லி ஆலிஹதிஹிம், அந்த சப்தத்தை உயர்த்துவது கூட எப்போது சப்தத்தை உயர்த்துவதாக ஆகியது? பூஜை என்ற நிலை அல்ல. எப்படி வருகிறது? இதா தபஹு லி ஆலிஹதிஹிம், அவர்கள் தங்கள் சிலைகளுக்காக வேண்டி குர்பான் செய்கின்ற நேரத்தில், தபஹ் செய்கின்ற நேரத்தில், யர்ஃபஊன அஸ்வாத்தஹும் பிذிக்ரிஹா, அந்த சிலைகளுடைய பெயரை சொல்லி சப்தத்தை உயர்த்தினார்கள். ஃபஜரா ذلك மின் அம்ரிஹிம், அவர்களுடைய இந்த செயல்பாட்டின் காரணமாக, பழக்கத்தின் காரணமாக, ஹத்தா கீல லிகுல்லி தாபிஹின், அறுத்தல் காரியத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வ இல்லம் யஜ்ஹர் பித்தஸ்மியதி, அவர்கள் பெயரை சொல்லி சப்தமிடாவிட்டாலும் எப்படி அழைக்கப்பட்டார்? முஹில்லுன், இஹ்லால் என்ற பணியை செய்யக்கூடியவராக அழைக்கப்பட்டார் என்று தெளிவாக அந்த மக்களுடைய புரிதல் விளங்கப்படுத்தப்பட்டிருக்கிறதா இல்லையா? இப்ப இஹ்லால் என்றா சப்தமிடலோட சம்பந்தப்பட்ட ஒன்றா, அறுத்தல் என்ற காரியமாக அது மாறிவிட்டது என்பது அர்த்தமா? இது புரியாம சப்தமிட்டது ஹராம், சப்தமிடப்பட்டது ஹராம் என்று சொன்னா மார்க்க ரீதியாக விபரீதமான கருத்தும் வருகிறது. அதே நேரத்தில் அந்த மக்களுடைய புரிதலை வைத்து பார்க்கின்ற நேரத்தில் மக்கள் இவர்கள் சொல்லக்கூடிய விதத்தில் சப்தமிடுதல் என்ற கருத்தில் பிற்காலத்தில் புரியவில்லை, அறுத்தல் என்ற கருத்தில் தான் புரிந்தார்கள் என்பதற்கு தெளிவான ஒரு சான்றாக இருக்கிறதா இல்லையா? இது மாத்திரமல்ல, இன்னும் சொல்ல போனால் ரூஹுல் பயான் என்று சொல்லக்கூடிய அறிஞர் இஸ்மாயில் ஹக் இப்னு முஸ்தபா என்று சொல்லக்கூடிய அறிஞருடைய தஃப்சீர்ல எப்படி வருகிறது? வமா உஹில்ல பிஹி லிகைரில்லா, அல்லாஹ் அல்லாஹ்விற்காக இஹ்லால் செய்யப்பட்டது. என்ன அர்த்தம்? ஐ வஹுர்ரிம மா ருஃபிஅ பிஸ்ஸௌது இந்த தபிஹி லிஸ்ஸனமி, சிலைக்காக வேண்டி அறுக்கும் பொழுது சப்தத்தை உயர்த்துவது தடை செய்யப்பட்டது என்ற கருத்தில் வந்திருக்கிறது. எல்லாம் தெல்ல தெளிவாக அறுத்தலோடு சம்பந்தப்படுத்தி தான் இந்த உஹில்ல என்பதற்கு அர்த்தம் செய்கிறார்கள். வ அஸ்லுல் இஹ்லாலி என்றாலும் இஹ்லாலுடைய அஸ்லான அர்த்தம் என்ன? ரஃபுஸ் சௌதி, சப்தத்தை உயர்த்துவதுதான். வகானு, அதுவும் என்னமாய் நடந்துச்சு? அந்த மக்கள், அறியாமை கால மக்கள், இதா தபஹு லி ஆலிஹதிஹிம் யர்ஃபஊன அஸ்வாத்தஹும் பிذிக்ரிஹா, அந்த மக்கள் அந்த சிலைகளுக்காக வேண்டி அறுக்கின்ற நேரத்தில் அந்த சிலைகளுடைய பெயர்களை சொல்லி சப்தத்தை உயர்த்தினார்கள். வயகூலூன, எந்தமாய் சொன்னார்கள்? பிஸ்மில்லாத்தி வல் உஸ்ஸா, உஸ்ஸாவின் பெயரால், லாத்தின் பெயரால் என்று சொன்னார்கள். ஃபஜரா ذلك மின் அம்ரிஹிம், எனவே இந்த நடவடிக்கை எப்படி மாறிவிட்டது என்று சொன்னால், ஹத்தா கீல லிகுல்லி தாபிஹின், ஒவ்வொரு அறுக்கும் பணியில் ஈடுபடுபவரையும், வ இல்லம் யுஜ்ஹர் பித்தஸ்மியதி, பேரை அவர்கள் சப்தமிட்டு சொல்லாவிட்டாலும் சரி, கடவுள்களிட பேரை சப்தமிட்டு சொல்லாவிட்டாலும் சரி, முஹில்லுல், இஹ்லால் என்ற காரியத்தை செய்பவர் என்று அறுத்தல் என்ற காரியத்தில் ஈடுபட்டவர் அழைக்கப்பட்டார். இப்ப முஹில்லுன் என்பவர் யார்? அறுத்தல் என்ற காரியத்தை செய்பவரா இல்லையா? தெளிவாக பதிவிடப்பட்டிருக்கிறதா இல்லையா? தெளிவான ஒரு நிலைப்பாடா இல்லையா? இதை புரிஞ்சுக்கொள்ளாம சப்தமிடுதல் சப்தமிடுதல் சப்தமிடுதல், இதை தாண்டி சிந்திக்க மாட்டீர்களா? நாங்க என்ன சொல்ல வருகிறோம் என்பதை நீங்கள் புரிய மாட்டீர்களா? அல்லது விதண்டாவாதம் செய்கிறீர்களா? அப்ப இவர்களுடைய வாதத்தின் பிரகாரம் அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பேரை சப்தமிடாமல் ஒருவர் மனதால் நினைத்தால் அந்த பிராணிகள் ஹலால் என்று சொல்லக்கூடிய ஹராத்தை ஹலாலாக்குகின்ற ஒரு விபரீதமான கருத்து வருகிறது. அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பேரை தானியத்தின் மீது மனதால் சொல்லி ஒருத்தர் சப்தமிடாமல் மனதால் நினைத்து கொடுத்தாலும் அதுவும் ஹலால் என்று ஆகிவிடுகிறது என்று சொல்லி அறுத்தலுக்குரியதையும் அறுத்தலுக்குரியவைகள் அல்லாதவைகளையும் ஹராம் என்று சொல்ல வந்தவர்கள் கடைசியில் ரெண்டையும் ஹலால் ஆக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்கு சென்று விட்டார்கள். இதுதான் இவர்களுடைய வாதத்தில் இவர்கள் தடுமாறக்கூடிய நிலை என்பதற்கு மிகப்பெரிய சான்றாக இருப்பதை பார்க்கிறோம். இரண்டாவதாக என்ன சொல்கிறார்? இது ஒரு அரபு வார்த்தை என்பதனால் அன்றைய மக்கள் இதை எப்படி பயன்படுத்தினாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எப்படி இது பயன்படுத்தப்பட்டது என்பதை நாங்கள் புரிய வேண்டும் என்று சொல்கிறார். மேலும் என்ன சொல்கிறார்? அதுக்கு உதாரணமாக யாராவது தலைப்பிறையை பார்க்கிறதா இருந்தா தலைப்பிறையை பார்த்து விட்டு பிறை தெரிந்து விட்டது என்று சப்தமிட்டு சொல்லுவாங்க. இதுக்கு உஹில்ல என்று சொல்லுவாங்க. அதே போல சப்தமிட்டு சொல்லுதல் சப்தமிட்டு மொழிதல் என்பதற்கு தான் உஹில்ல என்ற அர்த்தம் அகராதியிலும் இருக்குது என்று இவர் இரண்டாவதாக ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்.
அவர் வைக்கக்கூடிய வாதத்தை அவருடைய குரலில் இருந்தே நீங்களும் கேளுங்கள். இது அரபு வார்த்தையாக இருக்கின்ற காரணத்தினால் அன்றைய மக்கள் இதை என்ன மாதிரி பயன்படுத்தினாங்க? நபிகள் நாயகம் வாழக்கூடிய காலத்தில், அல் குர்ஆன் இறக்கப்பட்ட அந்த காலத்திலே அந்த மக்கள் இதை என்ன பொருள் அவர்கள் பயன்படுத்தினார்கள் அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்தில் இதை சப்தமிடுதல், சப்தமிட்டு ஒரு காரியத்தை செய்வதற்கு இந்த உகில்ல என்பதை என்ன செஞ்சாங்க? நபிகள் நாயகத்துடைய காலத்து மக்கள் பயன்படுத்தினார்கள் அப்படி என்பதை எங்களுக்கு பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு தலைப்பிறையை பார்க்கிறாங்க. தலைப்பிறையை பார்த்து விட்டு பிறை தெரிந்து விட்டது என்று சப்தமிட்டு சொல்றாங்க வைங்க, அதற்கு உகில்ல என்று சொல்லப்படும். அதாவது சப்தமிட்டு மொழிதல், சப்தமிட்டு ஒன்றை சொல்லுதல் அப்படி என்பதற்கு இந்த உகில்ல என்ன செய்யப்பட்டிருக்கின்றது? அகராதியிலே அரபி மொழியுடைய டிக்ஷனரியில இந்த அர்த்தத்துக்கு என்ன செய்யப்பட்டிருக்கின்றது? இந்த உகில்ல என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கலாம். இவர் எப்படி சொல்கிறார்? உகில் என்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை அரபு மக்களுடைய பயன்பாட்டில் இருந்துதான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் காலத்துல மக்கள் எப்படி புரிந்து கொண்டார்களோ அப்படித்தான் நாங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார். நாங்கள் இதுக்கு மாற்று கருத்து சொன்னோமா? அந்த காலத்து மக்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள் என்பதை வைத்துதான் நாங்களும் புரிந்து கொள்கிறோம். அதுதான் நடைமுறை, அதுதான் சரியான வழிமுறை. அதற்கு தான் தஃப்சீர்கள் இருந்து ஆதாரம் காட்டுறோம். அந்த காலத்து அரபு மக்கள், அரபு பேசியவர்கள் எங்க அவங்களோட கருத்தை பதிவிட்டு இருப்பார்கள், எப்படி வார்த்தைக்கு விளக்கம் சொல்லி இருப்பார்கள், தஃப்சீர்கள்ல தானே சொன்னாங்க. அப்ப தஃப்சீர்கள்ல அந்த வார்த்தை எப்படி பயன்படுத்தப்பட்டது என்பதை பார்த்து இப்படிதான் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆரம்ப கால அர்த்தம் இப்படி இருந்தது, பிறகு அந்த அர்த்தம் மாறிவிட்டது என்பதற்கு நாங்கள் ஆதாரத்தை முன்வைத்தா தஃப்சீரை காட்டுறாங்கன்னு துள்ளி குதிப்பாங்க. ஆனா இவங்களே என்ன சொல்றாங்க? அரபு கால மக்களுடைய அந்த வழக்கம் என்னன்றதை நாங்க பார்க்கணும், பார்த்துதான் ஒரு முடிவெடுக்கணும் என்று திரும்ப அவங்களுக்கே அவங்க முரண்பட்டு பேசுறாங்க. சரி, அரபு கால மக்களுடைய அந்த வார்த்தையை வச்சு பார்க்கறதா இருந்தா இவர் சொல்கிறார் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல நடைமுறையில எப்படி இருந்துச்சு என்பதை வைத்து நாங்கள் அதை முடிவு செய்வோம் என்கிறார். ஆமா, முடிவு செய்வோம். ரசூலுல்லாஹ் காலத்துல எப்படி நடைமுறையில் இருந்துச்சு அதுக்கு உதாரணம் சொல்கிறார். தலைப்பிறையை பார்க்கிறதா வைத்துக் கொண்டால் அவங்க என்ன சொல்லுவாங்களாம்? பிறை தென்பட்டு விட்டது என்று சப்தமிட்டு சொல்லுவாங்க. அதனால் தான் பிறைக்கு ஹிலால் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுச்சு. அப்போ உஹில்ல இருந்து தான் ஹிலாலும் வருது என்று சொல்கிறார். ஆமா, அன்றைய கால அரபு மக்கள் பிறையை பார்த்து விட்டு சப்தமிட்டு சொன்னதனால் தான் கமருக்கு ஹிலால் என்ற பெயர் வந்தது, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஆரம்பத்தில் பிறை தென்பட்டு விட்டது, தலைப்பிறை தென்பட்டு விட்டது என்பதற்காக ஹிலால் என்று சொன்னவர்கள் சப்தமிட்டு பிறை தென்பட்டு விட்டது என்று மக்களுக்கு அறிவித்ததன் காரணமாக கமருக்கு ஹிலால் என்ற வார்த்தையை பயன்படுத்தினவங்க பிற்காலத்தில் இந்த சப்தமிட்டு அறிவித்தால் மட்டும்தான் கமருக்கு ஹிலால் என்றார்களா, அறிவிக்காவிட்டாலும் ஹிலால் என்று சொன்னார்களா? இப்ப தலைப்பிறையை தான் நீங்க சொல்றீங்க, தலைப்பிறையை பார்த்தால் பிறை தென்பட்டு விட்டது, பிறை தென்பட்டு விட்டது, எனவே கமருக்கு ஹிலால் என்ற வார்த்தை வந்து விட்டது, அதிலையும் சப்தமிடுதல் என்ற கருத்து தானே இருக்கிறது என்பதுதானே உங்களுடைய வாதம். அப்படி என்றால் தலைப்பிறைக்கு மட்டும்தானே ஹிலால் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படணும், தலைப்பிறை அல்லாத பிறைகளுக்கு ஹிலால் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படலாமா? பயன்படுத்த முடியாது. ஏண்டா சப்தமிட்டு அறிவிப்பது தலைப்பிறையை தான் அறிவிப்பாங்க, மற்ற பிறைகளை ஹிலால் என்று சொல்லலாமா? சொல்ல முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? சூரத்துல் பக்கரால 2வது அத்தியாயத்துல 189வது வசனத்துல எஸ் அலூனக அனில் அஹில்லா, அவர்கள் பிறைகளை பற்றி கேட்கிறார்கள். குல் ஹிய மவாகீத்துல் லின்னாஸி வல் ஹஜ்ஜி, அது மக்களுக்கு காலங்காட்டியாகவும் குறிப்பாக ஹஜ்ஜுக்கு காலங்காட்டியாக இருக்கக்கூடியவைகள் என்று நபியை சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்ப அல்லாஹ் இங்க அஹில்லா என்கிறான், பிறைகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஒரு பிறையா காலங்காட்டும், மற்ற பிறைகள் காலம் காட்டாதா? எல்லா பிறைகளும் காலம் காட்டுது. தலைப்பிறை தென்பட்டு விட்டது, எனவே தலைப்பிறை மட்டும்தான் ஹிலால் என்று சொல்ல வேண்டும், ஏனைய பிறைகளை சப்தமிட்டு நாங்கள் சொல்ல மாட்டோம், எனவே ஹிலால் சொல்லக்கூடாது என்பது இவர்களுடைய வாதமாக இருந்தா அல்லாஹ் அஹில்லா என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருப்பானா? பிறைகளுக்கு ஹிலால்கள் என்று அல்லாஹ் பன்மையாக ஹிலால்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னா எல்லா பிறைகளுக்கும் ஹிலால் என்ற நிலை வந்து விட்டது. ஆரம்பத்தில் தலைப்பிறை பார்த்தவுடன் பிறை பார்த்து விட்டோம் என்று சப்தமிட்டு சொன்ன பழக்கம் அரபு மக்களிடம் இருந்தது, அதனால் தான் அதை ஹிலால் என்று சொன்னார்கள். பிற்காலத்தில் என்ன நடந்துச்சு? சப்தமிடுதல் அடங்கினாலும் அடங்காவிட்டாலும், சப்தமிட்டு சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் பிறை என்று வந்தாலே அதுக்கு ஹிலால் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்த வேண்டும் என்று மக்கள் அந்த கருத்தை மாற்றிவிட்டார்கள். இது இவர்களுக்கு எதிரான ஒரு வாதம். இவர்களுக்கு எதிரான வாதத்தை
அவர்களுக்கு சாதகமான வாதமாக நினைத்து முன்வைக்கிறார்கள். சிந்தனை சக்தியை பாருங்கள், எந்த அளவுக்கு யோசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த பிறைகள் சம்பந்தப்பட்ட வசனம் இருக்குது 2வது அத்தியாயத்துல 189வது வசனம். இதை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மொழிபெயர்ப்பா இருந்தாலும் சரி, அல்லது ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் ஏதாவது ஒரு மொழிபெயர்ப்பதாக இருந்தாலும் சரி, எப்படி நீங்கள் மொழிபெயர்ப்பீர்கள்? எஸ் அலூனகானில் அஹில்லா, சப்தமிடப்பட்டவைகளை பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள் என்றுதான் மொழிபெயர்ப்பீர்களா, அல்லது பிறைகள் என்று மொழிபெயர்ப்பீர்களா? எது அர்த்தம்? அப்ப சப்தமிடப்பட்டவை என்பது அசல்ல ஆரம்பத்தில் இருந்த அர்த்தமா இருந்தாலும், அஹில்லா என்று வந்தது ஹிலால் என்று வரும்போது அது பிறைகள் என்ற கருத்துக்கு மாறிவிட்டது. இனி சப்தமிடுதல் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஹிலால் என்று வந்தால் பிறைதான் என்ற கருத்து வந்து விடுகிறது என்பதை அவர்களே ஒப்புக்கொள்கிறார்களா இல்லையா? அப்படி நீங்க ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் அகராதி அர்த்தம் படி ஹிலாலுக்கு சப்தமிடப்பட்டவை என்றுதான் சொல்லணும் என்றது உங்களுடைய வாதமா இருந்தா, உங்களுடைய மொழிபெயர்ப்பு எப்படி வரணும்? சப்தமிடப்பட்டவைகளை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள் என்று நீங்கள் மொழிபெயர்க்க வேண்டும். அப்படி மொழிபெயர்ப்பீர்களா? மொழிபெயர்க்க மாட்டீர்கள். இப்போ உங்களுக்கு பிறை விஷயத்துல ஹிலால் என்று வரும் பொழுது, ஹிலால் விஷயத்துல பிறைகள் என்று நீங்கள் மொழிபெயர்ப்பதற்கு எது உங்களுக்கு காரணமாக அமைந்ததோ அதே காரணம்தான் ஆரம்பத்தில் அறுத்தல் என்று வருகின்ற நேரத்தில் அல்லாஹ் அல்லாத கடவுள்களுடைய பேரை சொல்லி அறுப்பாங்க. பிற்காலத்துல பேரை சொல்லாட்டிலும் அறுத்தல் என்று வந்துவிட்டால் இஹ்லால் செய்யக்கூடியதாக மாறிவிட்டது என்று நாங்கள் சொல்கிறோம். இப்ப புரிகிறதா? இவர்களுடைய வாதப்படி இல்ல சப்தமிடுதல் என்ற அகராதி அர்த்தம் தான் கொடுக்கணும், பிற்காலத்துல வந்த அர்த்தம் எல்லாம் பார்க்க கூடாது என்று சொன்னா இந்த வசனத்துக்கு சப்தமிடுதலை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள் என்றுதான் அவர்கள் மொழிபெயர்த்திருக்க வேண்டும். அப்ப அப்படி செய்யாமல் இருப்பதிலிருந்து என்ன விளங்குது? ஒரு வார்த்தை காலப்போக்கில் அர்த்தம் மாறிவிடும். அர்த்தம் மாறக்கூடிய சூழ்நிலை வந்தால் அதுக்கு ஏத்த மாதிரி அர்த்தத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை இவர்களே ஒப்புக்கொண்டு விட்டார்கள். அதற்கு இதுவே மிகப்பெரிய ஆதாரமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இல்ல நாங்க அகராதியில தான் பிடிச்சு நிற்போம், சப்தமிடுதல் தான் நம்முடைய கருத்து என்பது அவர்கள் உறுதியாக இருப்பார்கள் என்று சொன்னா, நீங்க ஹதீஸ்ல வருது. உதாரணத்துக்கு புகாரில 1906வது ஹதீஸ் அப்துல்லா இப்னு உமர் அவர்கள் அறிவிக்கிறார்கள், லா தசூமு ஹத்தா தரவுல் ஹிலால, நீங்கள் ஹிலாலை பார்க்கும் வரை நோன்பு நோட்காதீர்கள். வலா துஃப்திரு ஹத்தா தரஹு, நீங்கள் ஹிலாலை பார்க்கும் வரை நோன்பை விட்டு விடாதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இதை நீங்க எப்படி சொல்லணும்? இனிமேல் வரக்கூடிய ரமலான் காலங்கள்ல உங்களுடைய மேடைகள்ல நீங்க எப்படி இதை மொழிபெயர்க்க வேண்டும்? சப்தமிடப்பட்டதை பார்க்கும் வரை நோன்பு நோட்காதீர்கள், சப்தமிடப்பட்டதை பார்க்கும் வரை நோன்பை விட்டு விடாதீர்கள் என்று தானே மொழிபெயர்க்கணும். பிறை என்று நீங்கள் மொழிபெயர்க்க கூடாது. பிறை என்று நீங்கள் மொழிபெயர்ப்பீர்கள் என்று சொன்னா சப்தமிடப்பட்டதுன்றது ஆரம்ப அசல் அர்த்தம், பிறகு அந்த அர்த்தம் பிறை என்று ஹிலால் விஷயத்தில் மாறிவிட்டது என்று நீங்கள் அந்த அர்த்தத்தை மாற்றிக்கொண்டதை நீங்கள் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டுதான் மக்கள் மத்தியிலே இதை பிறை என்று நீங்கள் மொழிபெயர்த்து அறிவிக்க வேண்டும். அப்ப நம்முடைய நிலைப்பாட்டுக்கு நீங்க வந்துட்டீங்களா? இப்ப வந்து விட்டீர்கள். இன்னும் சொல்ல போனால் ஒரு சொல்லுடைய ஆரம்ப அர்த்தம், டிக்ஷனரி அர்த்தம் என்பது லெக்சிக்கல் மீனிங், அகராதி அர்த்தம் என்பது எந்த நேரத்திலும் அந்த அகராதி அர்த்தத்துல மட்டும்தான் இருக்குமா? அகராதி அர்த்தத்தை தாண்டி வராதா? தாண்டி வரும். அதாவது நம்முடைய சமூக வழக்கத்தில் இருக்கக்கூடிய பிராக்மேட்டிக் கண்டெக்ஸ்ட் என்னன்றதை பார்க்கணும். பழக்கம், யூசேஜ், நம்முடைய பயன்பாடு எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். சில இடங்களில் பிற பொருள், செகண்டரி மீனிங் ஏதாவது இருக்குதா என்பதை பார்த்துதான் ஒரு வார்த்தையை எந்த இடத்துல எப்படி மொழிபெயர்க்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலைகளை பொறுத்து லெக்சிக்கல் மீனிங், பிராக்மேட்டிக் மீனிங், யூசேஜ் மீனிங், செகண்டரி மீனிங், இவற்றை நாங்கள் கவனத்தில் கொண்டு ஒரு அர்த்தத்தை நாங்கள் மாற்றிய மொழிபெயர்க்கக்கூடிய நிலை வருவது மொழியியலாளர்கள் சாதாரணமாக புரிந்து கொள்வார்கள். இப்போ உதாரணமாக சலாத் என்று சொல்லக்கூடியது அனைவருக்கும் தெரிந்த உதாரணம் தான். சலாத் என்று சொன்னால் அதனுடைய அகராதி அர்த்தம் பிரார்த்தனையும் அருளும் என்று நாங்கள் சொல்கிறோம். ஆனா இஸ்லாமிய வட்டத்திற்குள்ளே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிமுகப்படுத்தி தந்த அந்த வணக்கத்தை நாம் சலாத் என்று சொல்வோம். இது எந்த அர்த்தத்தில்? ஆரம்ப தக்பீர் முதல் இறுதியில் தஸ்லீம் வரைக்கும் நாங்கள் செய்ய வேண்டிய சில ஒழுங்குகளை சலாத் என்று சொல்கிறோமே, வணக்க வழிபாடுகளில் முக்கிய வணக்கமாக சலாத் என்று சொல்கிறோமே, இந்த வணக்கத்தை சலாத் என்ற வார்த்தையில நாங்கள் சொல்லும் போது பிரார்த்தனை என்று மொழிபெயர்ப்போமா? அகீமு சலாத்த, நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்பதற்கு நீங்கள் பிரார்த்தனையை நிலைநாட்டுங்கள், இறைவனுடைய அருளை நிலைநாட்டுங்கள் என்று மொழிபெயர்ப்போமா? மொழிபெயர்க்க மாட்டோம். அப்ப அந்த இடத்தை பொறுத்து அந்த அர்த்தம் என்ன செய்கிறது? மாறி விடுகிறது. இஸ்திலாஹ் என்பாங்க, டெர்மினாலஜி.
எந்த இடத்துல எப்படி வார்த்தை பயன்படுத்தப்படுது, எந்த துறையில் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது என்பதை வைத்து ஒரே வார்த்தை பல அர்த்தங்கள் கொண்டதாக இருந்தாலும் இடத்துக்கு ஏத்த மாதிரி கருத்து மாறக்கூடிய நிலைகள் மொழியிலே வருகிறதா இல்லையா, அந்த மொழியியல் என்னவென்பதை கவனிப்பதில்லையா? அது மாத்திரமல்ல, இன்னும் சொல்ல போனால் சில இடங்கள்ல நாங்க சொல்லக்கூடிய கருத்துக்கு எதிர் கருத்தாகவே சில அர்த்தங்கள் மாறிவிடும். ஒன்றை சொல்லுவோம், அதுக்கு நேர் மாற்றமான கருத்தாகவே அந்த சொல்லின் அர்த்தம் மாறி இருக்கும். இதுக்கு மஜாஸ் என்று சொல்லுவோம். அரபுல அல் மஜாசுல் முகல்லப் என்று சொல்லுவோம். அடிப்படை கருத்திலிருந்து முற்றிலும் மாற்றமான இன்னொரு கருத்தாக ஒரு சொல் மாறி இருக்கும். இப்படிப்பட்ட நிலைகள் இருக்கிறதா இல்லையா? உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் திருக்குர்ஆன்ல 12வது அத்தியாயத்தில் 82வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், வஸ்அலில் கரியத்தல்லதி குன்னா ஃபீஹா வல் இயருல்லதி அக்பல்னா ஃபீஹா. நாங்கள் இருந்த கரியாவிடம் கேளுங்கள், எங்களுடன் வந்த ஒட்டக கூட்டத்தாரிடம் விசாரியுங்கள் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள் தந்தையிடம் கூறுவார்கள். அப்படி கூறும்போது வஸ்அலில் கரியா, ஊரிடம் கேளுங்கள் என்று வருது. ஊரிடம் எப்படி விசாரிக்கலாம்? ஊர்ல போயிட்டு விசாரிக்கிறதா இருந்தா அந்த ஊருக்கு ஊர்ல செவர்ல போயிட்டு விசாரிக்கிறதா, ஊரின் சாலையில் போய் விசாரிப்பதா, அல்லது ஊர்ல ஏதாவது ஒரு மரத்துல போய் விசாரிப்பதா? எதிலே விசாரிப்பது? ஊரில் விசாரிப்பது என்றால் அஹ்லுல் கரியா என்பது அர்த்தம். ஊர்வாசிகளிடம் விசாரிப்பது என்ற அர்த்தம். ஊர் என்பது உயிரற்ற ஒன்று. அஹ்லுல் கரியா ஊர்வாசிகள் என்பது உயிர் உள்ளவர்கள். எவர்களிடம் விசாரணை நடத்தலாம்? உயிர் உள்ளவர்களிடம் விசாரணை நடத்தலாம். ஆனா யாருக்கிட்ட விசாரணை நடத்துமாறு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள் கேட்கிறார்கள்? அந்த ஊரிடம் விசாரணை நடத்துங்கன்றாங்க. அப்போ ஊரிடம் என்பது, கரியா என்பது ஊர்வாசிகளை குறிக்கவில்லை, ஊரைத்தான் குறிக்கிறது. ஆனா எப்படி அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்? பயன்பாட்டிலே ஊர் என்று சொன்னாங்களே, ஊர்வாசிகள் என்று அர்த்தம். நேருக்கு மாற்றமாகவும் உயிருள்ளவைகள் உயிரற்றவைகள் என்றும் உயிரற்றவைகள் உயிர் உள்ளவைகள் என்றும் எதிர்முனையாக வரக்கூடிய நிலையிலும் அர்த்தங்களை நாங்கள் முன்வைக்கிறோமா இல்லையா? இந்த மாதிரி நிலையில் ஒரு மொழி இருக்கும் போது டிக்ஷனரி மீனிங் தான், அதை தாண்டி போக மாட்டோம். என்ன சொன்னாலும் அதிலே தொங்கிக் கொண்டு நிற்போம் என்று சொன்னா இதுதான் ஆய்வு செய்யும் முறையா, ஆய்வு செய்யும் லட்சணமா? நாம் சமூகத்துல நடைமுறையில பல அர்த்தங்களோட பேசுறது இல்லையா? ஒருத்தன் பொல்ல வச்சான் என்றான். பொல்ல வச்சான் என்று நேரடி அர்த்தம் என்ன, டிக்ஷனரி அர்த்தம் என்ன? ஒரு கம்பை கொண்டு வைக்கிறது, இதுதான் பொல்ல வச்சான் என்றது. அப்ப நாங்க பொல்ல வச்சான் என்றது எந்த அர்த்தத்துல பயன்படுத்துவோம்? ஒருத்தன் ஆட்டையை போட்டுட்டு போயிட்டான், நமக்கு தர வேண்டிய காசை தராம போயிட்டான் என்று நம்ம சமூகத்துல இலங்கையில கொழும்பு பகுதிகளில் மக்கள் பேசுகிறார்களா இல்லையா? இன்னும் சொல்ல போனால் சில ஊர்கள்ல கோப்பியை ஊத்தினான் என்றுவாங்க. சரி, ஊத்தின கோப்பியை கொண்டு வந்துட்டா குடிக்கிறதுக்கு கேட்டா அந்த கோப்பி அல்ல, நமக்கு ஒருத்தன் திரும்பவும் ஆட்டையை போட்டு போனான், நமக்கு தர வேண்டியதை தரல, ஏமாத்தி போயிட்டான், அதுக்குதான் கோப்பியை ஊத்தினான்னு சொல்லுவாங்க. இன்னும் கொழும்புல என்ன செய்வாங்க? ஒரு செக்கு பம்பாவிச்சண்டுவாங்க. பம்பாவிச்சண்டா அது ரப்பர் போலையா பம்பாவி வர்றதுக்கு? பம்பாவிச்சண்டு சொன்னா ரிட்டர்ன் ஆகிருச்சு, செக் கேன்சல் ஆகிருச்சு, செக்க தந்தவன் ஏமாத்தி விட்டான், அவன் ரிட்டர்ன் அதை காசு தராம மோசடி செஞ்சிட்டான் என்பதற்காக பம்பாவிச்ச. இந்த பம்புக்கும் மோசடிக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? இல்ல. அப்ப சில கருத்துக்கள், சில வார்த்தைகள் நாங்க பயன்படுத்துகின்ற அர்த்தம் என்பது வேறு, அது நடைமுறையில் இருக்கக்கூடிய அர்த்தம் என்பது வேறு, அகராதியில் இருக்கக்கூடிய அர்த்தம் என்பது வேறு என்பதை நாம் இலகுவாக இது போன்ற உதாரணங்கள் மூலம் புரிந்து கொள்ளலாம். இதெல்லாம் சிந்திக்காம இது சப்தமிடப்பட்டது என்பது பிறைக்கு ஏன் வந்துச்சுன்னா தலைப்பிறையை பார்த்ததனாலதான் சப்தமிடப்பட்டது என்று வந்துச்சு. எனவே சப்தமிடப்பட்டது என்ற கருத்து பிறையிலும் இருக்கிறது. எல்லா பிறைக்கும் வருமா? தலைப்பிறைக்கு தான் சப்தமிடப்பட்டது வரும், மற்ற பிறைகளுக்கு வருமா? வரவில்லை. அப்படி என்றால் சந்திரனுக்கு கமர் என்று சொல்வார்கள். ஆரம்ப பிறை பார்க்கும் போது பிறை தெட்பட்டு விட்டது என்று சப்தமிட்டு சொன்னார்கள். பிறகு பிறை என்றாலே ஹிலால் தான், சப்தமிடப்பட்ட என்ற கருத்து அப்படியே இல்லாமலாக்கி பிறை என்று சொன்னாலே ஹிலால் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்து விட்டார்கள் என்பதை நாம் தெளிவாக பார்க்கிறோமா இல்லையா? எது தமக்கே எதிரான வாதமோ அதை ஆதாரமாக முன்வைப்பதை விட ஒரு அறிவீனம் இல்லவென்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக என்ன வாதத்தை முன்வைக்கிறார்? இஹ்லால் என்றால் சப்தமிடப்பட்டது என்பதற்கு ஒரு ஆதாரம் என்ன தெரியுமா? சஹீஹ் முஸ்லிம்ல 1211வது ஹதீஸாக ஒரு ஹதீஸ் வருகிறது. அந்த ஹதீஸ்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்றாங்க? ஹரஜ்னா மா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முவாஃபீனலில் லிஹிலாலி தில்ஹிஜ்ஜா, துல்ஹிஜ்ஜா மாதத்தில் ஹஜ் செய்வதற்காக வேண்டி நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வெளிக்கிட்டோம். அந்த நேரத்துல மின்னா மன் அஹல்ல பி உம்ரத்தின், எங்களில் உம்ராவுக்காக வேண்டி இஹ்லால் செய்தவர்கள் இருந்தார்கள்.
வமின்னா மன் அஹல்ல பி ஹஜ்ஜத்தின் வ உம்ரத்தின், எங்கள்ல ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் இஹ்லால் செய்தவர்கள் இருந்தார்கள். வமின்னா மன் அஹல்ல பி ஹஜ்ஜத்தின், எங்களில் ஹஜ்ஜுக்காக மாத்திரம் இஹ்லால் செய்தவர்களும் இருந்தார்கள் என்று இந்த ஹதீஸ்ல வருது. இஹ்லால் செய்தார்கள் என்றால் என்ன அர்த்தம்? இஹ்ராம் கட்டினார்கள் என்ற அர்த்தம். தல்பியா சொல்லி இஹ்ராமுக்குள்ளே நுழைந்தார்கள் என்ற அர்த்தம். அதனால அஹல்ல என்று சொன்னாலும் சத்தமிடுதல் என்ற கருத்து தான், இஹ்ராம் என்று சொன்னாலும் சத்தமிடுதல் என்ற கருத்து தான் வருகிறது என்று சொல்லி ஒரு ஆதாரத்தை முன்வைக்கிறார். அதுபோன்று சஹீஹ் முஸ்லிம்ல 1211வது இலக்கத்திலே இடம்பெறக்கூடிய அந்த செய்தியில அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தி எங்களுக்கு பார்க்கலாம். அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த வார்த்தையை எந்த அர்த்தத்தில் ரசூலா பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா சப்தமிடுதல் என்ற அர்த்தத்துக்கு பயன்படுத்துறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு உம்ராவுக்காக ஹஜ்ஜுக்காக வேண்டி மக்கள் என்ன செய்யறாங்கன்னா மதீனாவிலிருந்து புறப்பட்டு மக்காவுக்கு வராங்க. அப்படி வரக்கூடிய இடத்துல அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, எங்கல்ல மின்னா மன் அஹல்ல பில் உம்ரதி, எங்கல்ல உம்ராவுக்காக வேண்டி இஹ்ராம் கட்டி தல்பியா சொன்னவர்களும் இருந்தார்கள். அதே போன்று எங்கல்ல ஹஜ் உம்ரா ரெண்டுக்கும் சேர்த்து நியத்து வைத்து இஹ்ராம் கட்டி தல்பியா சொன்னவர்களும் இருந்தார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியை முஸ்லிமுடைய 1216வது இலக்கத்தில் இடம்பெறக்கூடிய செய்தியில் எங்களுக்கு பார்க்கலாம். அன்பிற்குரியவர்களே, இந்த ஹதீஸை இவர்கள் சொல்கிறார்களே, இந்த ஹதீஸ் மொழிபெயர்ப்புல எங்கேயாவது அஹல்ல பி உம்ரத்தின் என்று வருது, உம்ராவுக்காக வேண்டி சப்தமிட்டார்கள் என்று யாராவது மொழிபெயர்ப்பார்களா? எங்கேயாவது மொழிபெயர்ப்புல சப்தமிட்டார்கள் என்று இருக்குதா? ரஹ்மத் அறக்கட்டளையிட மொழிபெயர்ப்பா எடுத்தாலும் சரி, இவர்கள் மொழிபெயர்க்கக்கூடிய மொழிபெயர்ப்பா இருந்தாலும் சரி, எப்படி வரணும்? மின்னா மன் அஹல்ல பி உம்ரத்தின், எங்களில் உம்ராவுக்காக சிலர் சப்தமிடக்கூடியவர்கள் இருந்தார்கள். வமின்னா மன் அஹல்ல பி ஹஜ்ஜத்தின் வ உம்ரத்தின், எங்கள்ல ஹஜ்ஜுக்காகவும் உம்ராவுக்காகவும் சப்தமிடக்கூடியவர்களும் இருந்தார்கள். வமின்னா மன் அஹல்ல பி ஹஜ்ஜத்தின், எங்கள்ல ஹஜ்ஜுக்காக மாத்திரம் சப்தமிடக்கூடியவர்களும் இருந்தார்கள் என்று யாராவது இங்கே அஹல்ல என்று வந்த வார்த்தையை சப்தமிடுதல் என்று மொழிபெயர்த்து இருக்கிறார்களா? மொழிபெயர்க்க மாட்டார்கள். அப்படி மொழிபெயர்த்தால் அது ஒரு கேலி கூத்தாக இருக்கும். என்ன ஹஜ்ஜிக்கு சத்தமிடுறது, என்ன உம்ராக்கு சத்தமிடுறது என்று ஒரு புரியாத ஒரு கருத்தாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல மக்கள் நடைமுறைப்படுத்தினார்கள் என்று ஆதாரம் காட்டியவர் எதை ஆதாரமாக காட்டினாரோ அந்த ஆதாரத்தில் சப்தமிடுதல் என்ற மொழிபெயர்ப்பே இல்லை. எப்படி மொழிபெயர்க்கப்படுகிறது? மின்னா மன் அஹல்ல பி உம்ரத்தின், எங்களில் உம்ராவுக்காக வேண்டி இஹ்ராம் கட்டியவர்கள் இருந்தார்கள், ஹஜ்ஜுக்காகவும் உம்ராவுக்காகவும் இஹ்ராம் கட்டியவர்கள் இருந்தார்கள், ஹஜ்ஜுக்காக மாத்திரமும் இஹ்ராம் கட்டியவர்கள் இருந்தார்கள் என்று இஹ்ராமுக்குள்ளே நுழைவதை தான் அஹல் என்ற வார்த்தையில் மொழிபெயர்த்து இருக்கிறார்கள். அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அஹல் என்ற வார்த்தையை சப்தமிடுதல் என்ற கருத்தில் தான் மக்கள் பயன்படுத்தினார்களா? இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? இஹ்ராம் கட்டினால் சப்தமிட்டாலும் சப்தமிடாவிட்டாலும் எல்லா நிலையிலும் இஹ்ராமுக்குள்ளே நுழைவதை அஹல்ல என்று அந்த மக்கள் சொன்னார்கள். அந்த கருத்தில் தான் அதை பயன்படுத்தினார்கள் என்பதுதானே இவர்கள் காட்டும் ஹதீஸிலேயே இருக்கக்கூடிய உண்மை. அப்ப ஆரம்பத்திலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் சரி, இஹ்ராமுக்காக வேண்டி நுழையக்கூடிய ஒருவர் லப்பைக உம்ரத்தன், இறைவா உனக்காக உம்ரா செய்வதற்கு நான் வந்துள்ளேன் என்று வார்த்தையை சொல்லி இஹ்ராமுக்குள்ளே நுழைந்தார்கள். பிற்காலத்தில் என்ன நடந்துருச்சு? இவங்க லப்பைக உம்ரத்தன் என்பதை சப்தமிட்டு சொன்னாலும் சரி, மனதால் நினைத்தாலும் சரி, இஹ்ராமுக்குள்ளே நுழைவதற்காக அவர்கள் வந்தாலே அஹல்ல என்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்று அர்த்தம். அஹல்ல என்ற வார்த்தையின் மூலம் அவர்கள் கருதினார்கள். பிற்காலத்தில் என்ன நடந்தது? அவர்கள் இஹ்ராமுக்குள்ளே நுழைவதை குறிப்பதற்கே அஹல்ல என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள் என்பதை நாம் தெளிவாக பார்க்கிறோம். அப்ப அது எப்படி இவர்களுக்குரிய ஒரு ஆதாரமாக அமையும்? தஃப்சீருல் மாவர்தியில, அதாவது அல் மாவர்தியின் தஃப்சீர்ல அன்-நுகத்து வல் உயூன், அன்-நுகத்து வல் உயூன், நுணுக்கங்களும் பார்வைகளும் என்ற அடிப்படையில் குர்ஆனை பற்றிய நுணுக்கமான குறிப்புகளை ஆழமான விளக்கங்களும் உள்ளடக்கிய ஒரு நூல்ல அபுல் ஹசன் அலி இப்னு முஹம்மது என்பவர் என்ன சொல்கிறார்? வமா உஹில்ல பிஹி லிகைரில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக இஹ்லால் செய்யப்படுவது என்னவென்று சொன்னால் யானி பிகௌலிஹி உஹில்ல, இந்த வார்த்தையிலே இருக்கக்கூடிய உஹில்லவின் அர்த்தம் ஐ ஸுபிஹ, அதனுடைய அர்த்தம் ஜுபிஹ, அறுக்கப்பட்டது என்ற கருத்தை தான் வருகிறது என்று சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார் தொடர்ச்சியாக? கமா சும்மியல் இஹ்ராமு இஹ்லாலன், இது எப்படி இருக்கிறது என்று சொன்னா, ஆரம்பத்தில் ஹஜ் உம்ராக்காக வேண்டி ஒருவர் இஹ்ராமுக்குள்ளே நுழைவது
இஹ்லால் என்று அழைக்கப்பட்டது. காரணம் லி ரஃபி அஸ்வாத்திஹிம் இந்தஹு பித்தல்பியா, தல்பியா சொல்லும் போது அவர்கள் சப்தத்தை உயர்த்தி சொன்னார்கள். ஹத்தா சாரஸ்மன் லஹு வ இல்லம் யுர்ஃபா இந்தஹு சௌத்துன், பிறகு எந்த அளவுக்கு இது மறுவி விட்டது என்றால் மாறிவிட்டது என்று சொன்னால், மக்கள் குரலை உயர்த்தாமல் தல்பியா சொன்னாலும் அது இஹ்லால் என்றுதான் அழைக்கப்பட்டது. இதுதான் அரபு மக்களுடைய மொழியின் பயன்பாடு. ஆரம்ப காலத்தில் தல்பியாவை சப்தத்தை உயர்த்தி சொல்லி எஹ்ராமுக்குள்ளே நுழைந்தார்கள். அதனால எஹ்ராமுக்குள்ளே நுழைவதை இஹ்லால் என்று சொன்னார்கள். அது எந்த அளவுக்கு மாறிச்சு? ஹத்தா சார இஸ்மன் லஹு, இந்த கருத்து எந்த அளவுக்கு மாறிவிட்டது என்றார் அவர்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்தி வந்த காரணத்தினால் வ இல்லம் யுர்ஃபஉ இந்தஹு சௌத்துன், இந்த இஹ்லால் என்ற வார்த்தை அவர்கள் சப்தத்தை உயர்த்தாவிட்டாலும் எஹ்ராமுக்குள்ளே நுழைவதற்கு பயன்படுத்தி விட்டார்கள். இப்ப சப்தமிடுதல் என்ற கருத்து எஹ்ராம் என்றதுக்கு வராது. அஹல்ல என்று சொன்னால் எஹ்ராமுக்குள்ளே நுழைந்தார் என்று கருத்தே தவிர சப்தமிட்டு கொண்டு நுழைந்தார் என்ற கருத்தில் வராது. ஒருவர் சப்தமிடாமல் தன்னளவில் சொல்லிக்கொண்டு மனதில் சொல்லிக்கொண்டு தல்பியாவை சொல்லிக்கொண்டு எஹ்ராமுக்குள்ளே நுழைந்தாலும் அஹல்ல என்றுதான் அதற்கு அர்த்தம் என்று அதனுடைய கருத்து மாறிவிட்டது என்பதை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் தஃப்சீருல் இஸ் இப்னு அப்துஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய ஷாஃபி மத்ஹப்ல ஒரு முக்கியமான அறிஞர், இவர் ஒரு முக்கியமான தஃப்சீர் அறிஞர். அபு முஹம்மது இஸ்ஸுத்தீன் அப்துல் அசீஸ் இப்னு அப்துஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடியவர் என்ன சொல்கிறார்? உஹில்ல பிஹி, இந்த இஹ்லால் என்பதற்கு அர்த்தம் என்னடா, சும்மிய தபுஹு இஹ்லாலன், ஒரு அறுத்தலை இஹ்லால் என்ற கருத்தில் அவர்கள் சொன்னார்கள். லி அன்னஹும் கானூ யஜ்ஹரூன அலைஹி பி அஸ்மாஇ ஆலியத்திஹிம், அந்த அறுத்தல் பணியின் போது அவர்கள் தங்களுடைய தெய்வங்களின் பெயர்களை சொன்னார்கள். ஃபசும்மிய குல்லி தப்ஹின் இஹ்லாலன், ஒவ்வொரு தபுகையும் ஒவ்வொரு அறுத்தலையும் அவர்கள் இஹ்லால் என்றுதான் அழைத்தார்கள். கமா சும்மியல் எஹ்ராமு இஹ்லாலன், அது எப்படிப்பட்ட ஒரு நிலை என்று சொன்னால், எஹ்ராமுக்குள்ளே நுழைபவரும் இஹ்லால் செய்பவர் என்று அழைக்கப்பட்டார். லில் ஜஹ்ரி பித் தல்பியா, அவர்கள் தல்பியாவின் போது சப்தத்தை உயர்த்தி சொன்ன காரணத்தினால். வஹில்லம் யுஜ்ஹர் பிஹா, அதே நேரத்தில் சப்தத்தை உயர்த்தாமல் தல்பியா சொன்னாலும் அவரும் இஹ்லால் செய்பவர் என்றே அழைக்கப்பட்டார் என்று தெல்ல தெளிவாக தல்பியாவில் சப்தமிட்டு சொல்லுவது என்பது இஹ்லால் என்பதுடைய கருத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்றாக மாறிவிட்டது என்பதை அல் இஸ் இப்னு அப்துஸ்ஸலாம் அவர்களுடைய தெளிவான அந்த கருத்திலிருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இது எல்லாம் என்ன ஆதாரங்கள்? மக்களின் பயன்பாடு, மக்கள் எந்த கருத்தில் இதை பயன்படுத்தினார்கள் என்பதற்கு ஆதாரங்களே தவிர இது மார்க்கத்துல நாங்க அடிப்படையான தலீலாக முன்வைக்கக்கூடிய ஒன்றல்ல. கருத்தை மக்களிடமிருந்து புரிந்து கொள்ளலாம் என்று சகோதரர் ரசான் அவர்களும் சொன்னாரா இல்லையா? அந்த அடிப்படையில் சொல்கிறோம், மக்களுடைய பயன்பாடு இப்படிதான் இருந்தது. ஏன் மக்களை திசை திருப்புகிறீர்கள்? அல்லாஹ் எதை ஹராமாக்கினானோ அதை மட்டும் ஹராம் என்று சொல்லுங்க. அல்லாஹ் ஹராமாக்காததை ஏன் ஹராம் என்று நீங்க சொல்றீங்க? அல்லாஹ் அறுத்தலின் போது அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பேரை சொன்னா ஹராம் என்று சொன்னான் என்றால் அதைத்தானே நீங்கள் ஹராம் என்று சொல்ல வேண்டும். அறுத்தல் சம்பந்தப்படாதவைகளை எப்படி நீங்கள் ஹராம் என்று சொல்வீர்கள்? இதுதான் கேள்வியாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சப்தமிட்டாலும் சப்தமிடாவிட்டாலும் எஹ்ராமுக்குள்ளே நுழைவதையே அஹல்ல என்ற வார்த்தையின் மூலம் மக்கள் பயன்படுத்தினார்கள் என்பதுதான் உண்மையே தவிர சப்தமிடுதல் என்றது அடிப்படையாக வச்சு இனிமேலும் இஹ்ராம் என்பதை மக்கள் புரிய மாட்டார்கள் என்பதை இதன் மூலம் நாங்கள் தெளிவாக பதிவு செய்து கொள்கிறோம். அடுத்ததாக அவர் என்ன சொல்கிறார்? இன்னொரு ஆதாரம் காட்டுறாரு. இன்னொரு வார்த்தை பாருங்க, எஸ்தஹில்லு. எஸ்தஹில்லு என்ற வார்த்தை அழுந்து கொண்டு ஒரு குழந்தை பிறக்கிறதுனால, சப்தமிட்டு கொண்டு குழந்தை பிறக்கும் என்பதனால இஸ்தஹல்ல என்ற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்கிறார். அதே போன்று இதிலிருந்து வந்த இன்னொரு வார்த்தை எஸ்தஹில்லு என்று வரக்கூடிய இந்த வார்த்தை, குழந்தை பிறந்த உடனே ஒரு குழந்தை சப்தமிட்டு கத்திட்டு பிறக்குமா இல்லையா, அழுது கொண்டு அந்த குழந்தை பிறக்கிற நேரத்தில் சப்தமிடுது இல்லையா, அதற்கும் இந்த உகில்ல இந்த வார்த்தை அரபு மொழியிலே பயன்படுத்தப்படும். அன்பிற்குரியவர்களே, இந்த இஸ்திஹ்லாலுல் மௌலூத் என்று சொன்னா ஒரு குழந்தை சப்தமிட்டு கொண்டு அழுது கொண்டு பிறப்பதனால் ஆரம்பத்தில் இஸ்தஹல்ல என்று பயன்படுத்தப்பட்டு வந்தது. ஆனா பிற்காலத்தில் ஒரு குழந்தை அழுது பிறந்தாலும் அழாமல் பிறந்தாலும்
பிறக்கின்ற நேரத்தில் அந்த குழந்தையுடைய அந்த காரியத்துக்கு என்ன சொல்வார்கள்? இஸ்தஹல்ல என்று சொல்வார்கள். அப்படி ஒரு வழக்கம் அந்த சமூகத்திலே வந்துவிட்டது. இந்த இடத்துல குழந்தை சப்தமிட்டது என்ற அர்த்தத்தில் இது பயன்படுத்தப்படுவதல்ல. குழந்தை பிறந்து விட்டது என்ற கருத்தில் தான் இஸ்தஹல்ல என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். ஒரு குழந்தை பிறக்கிறது, அளவே இல்லை, அழாத நிலையில் பிறக்கும் குழந்தைய கூட இஸ்தஹல் என்ற வார்த்தையை சொல்லிதான் தற்போது பயன்படுத்துவார்கள். அப்ப குழந்தை அழுது பிறந்தாலும் இஸ்தஹல்ல தான், அழாமல் பிறந்தாலும் இஸ்தஹல்ல தான் என்று வந்து விட்டதனால இஸ்தஹல் என்ற வார்த்தையின் அடிப்படையான அர்த்தமாக எது மாறிவிட்டது? குழந்தை ஒன்று பிரசவிப்பது என்ற கருத்து மாறிவிட்டது என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு குழந்தை அழாம பிறக்குது, 2 நாள் கழிச்சு அழுகுது. இப்ப அழுகும் போது அந்த குழந்தை அழுது கொண்டிருக்கிறது என்பதை காட்டுவதற்காக இஸ்தஹல் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்களா? பயன்படுத்த மாட்டார்கள். ஏன் பயன்படுத்த மாட்டாங்க? அது பிறக்கும் காரியத்தோடு அழுதல் சம்பந்தப்பட்டால் தான் இஸ்தஹல்ல. பிறக்கும் காரியத்தோட பிற்காலத்தில் அழுதல் சம்பந்தப்படாட்டிலும் பிறக்கும் காரியம் நடந்து விட்டால் அது இஸ்தஹல்ல தான் என்று அந்த மக்கள் புரிந்து கொண்டதனால தற்போது குழந்தை பிறப்பதை இஸ்தஹல் என்று வருமே தவிர அழுவது என்ற மேட்டரை சம்பந்தப்படுத்த மாட்டாங்க என்றதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹதீஸ் வருது. எப்படி ஹதீஸ் வருதுன்னு சொன்னா, சஹீஹ் புகாரியிலே 5758வது ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அந்த ஹதீஸ்ல அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலா ஃபி இம்ராத்தைனி மின் ஹுதைலின், ஹுதைல் கோத்திரத்தில் 2 பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பு வழங்கினார்கள். இக்ததலா ஃபரமத் இஹ்தாஉமல் உக்ரா பிஹஜரின், அவங்க 2 பேர் சண்டையிட்டுக் கொள்றாங்க. ஒரு பெண் மற்றவள் மீது கல்லெறிந்து விடுகிறாள். வாசாப பத்னஹா வஹிய ஹாமிலுன், இந்த நேரத்தில் அந்த கல்லு கர்ப்பிணியாக இருந்த ஒரு பெண்ணின் மீது பட்டு அந்த பெண்ணுடைய வயிற்றில் இருந்த ஃபகதலத் வலதஹா அல்லதி ஃபீ பத்னிஹா, பெண்ணுடைய வயிற்றில் இருந்த அந்த கரு கலைந்து விடுகிறது. ஃபஹ்தஸமு இலா நபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த வழக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு வரப்படுகிறது. ஃபகலா அன்னதியத மா ஃபீ பத்னிஹா குர்ரத்துன் அபதுன் அவ் அமதுன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணின் வயிற்றில் இருந்த சிசுக்காக வேண்டி ஒரு ஆண் அடிமையோ அல்லது பெண் அடிமையோ உயிரேட்டு தொகையாக நீங்க கொடுக்கணும் என்று சொல்லி ரசூலா தீர்ப்பு வழங்குறாங்க. ஃபகால மர்அத்தி, அந்த குற்றம் புரிந்த பெண்ணின் பொறுப்பாளராக இருந்தவர் என்ன கேட்கிறார்? கைஃப அஹ்ரமு யா ரசூலல்லாஹி மல்லா ஷரிப வலா அக்கல வலா நதக வலஸ்தஹல்ல, அல்லாஹ்வின் தூதரே, உண்ணவோ பருகவோ மொழியவோ பிறக்கவே இல்லாத ஒரு குழந்தைக்காக வேண்டி நாங்கள் எப்படி நஷ்டஈடு தொகையை தரலாம் என்று அந்த குற்றமிழைத்த பெண்ணின் பொறுப்பாளர் கேட்கிறார். எந்த அடிப்படையில் கேட்கிறார்? அந்த குழந்தை இன்னும் பிறக்கல, பிறக்காத குழந்தைக்கு நாங்க ஒரு உயிரை கொண்டதற்கான நஷ்டஈடு தொகையை கொடுக்கணுமா, எதற்காக கொடுக்க வேண்டும் என்றுதான் கேட்கிறார். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபகாலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமா ஹாதா மின் இஹ்வானில் குஹான், இந்த பேசுறாரே அடுக்கு மொழிகளோடு பேசுறாரே, இது எப்படி சாதுரியமாக அடுக்கு மொழியில பேசுறது இருக்குதுன்னா குறிக்காரரின் சகோதரர்கள் ஒருவர் பேசுவதை போன்று இருக்கிறது என்று ரசூலா சொன்னதாக வருகிறது. இதுல என்ன சொல்ல வர்றாங்க? இஸ்தஹல்ல என்றால் சப்தமிடுதல் என்ற அர்த்தத்தில் தான் வந்திருக்கிறது என்று சொன்னா, வலா நதக, அந்த குழந்தை மொழியவே இல்லை, எதையுமே மொழியாத ஒரு குழந்தைக்காக வேண்டி நாங்க எதுக்கு நஷ்டஈடு தொகையை கொடுக்கணும் என்று சொல்லி ஏற்கனவே சப்தமிடப்பட்ட ஒரு மேட்டர் வந்து விட்டது. இங்க எதுக்கு இஸ்தஹல்ல வருது? சப்தமிடுதல் என்பதை குறிக்கிறதா இருந்தா அங்கே நத்தக்க என்ற பேசுவது சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து விட்டது. பேசினாலே சப்தமிடுதல் வந்துவிடும். இங்க எந்த நிலையில் வருகிறது என்று சொன்னா, வலஸ்தஹல்ல, அந்த குழந்தை பிறக்கவே இல்லை. இந்த நிலையில் எப்படி நஷ்டஈடு தொகையை கொடுப்பது என்ற கருத்தில் தான் வருகிறது. தான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயும் நடைமுறையாக இருந்தது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்கிறோமா இல்லையா? அப்ப இஸ்தஹல்ல என்ற வார்த்தையும் ஆரம்பத்தில் அழுதல் என்ற விஷயத்தோடு சம்பந்தப்பட்டு வந்தாலும் பிற்காலத்தில் குழந்தை பிறப்பதை அடிப்படையாக வைத்தே அது பயன்பாட்டுக்கு வந்துவிட்டது. 2வது நாள் 3வது நாள் குழந்தை அழுதால் கூட இந்த அழுகிற குழந்தைக்காக வேண்டி இஸ்தஹல் என்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டார்கள் என்பதிலிருந்து அது பிறப்பு சம்பந்தப்பட்ட ஒன்றுதான் என்பதை தெளிவாக நாம் விளங்கிக் கொள்கிறோம். அப்ப இந்த ஆதாரத்தை முன்வைத்து எப்படி வமா உஹில்ல லிகைரில்லாஹி பிஹி என்பதை நீங்கள் நியாயப்படுத்தலாம்? இது உங்களுக்கு எதிரான ஒரு வாதமா இல்லையா? எது உங்களுக்கு எதிரான ஆதாரங்களா இருந்ததோ, நபிகள் நாயகத்துடைய காலத்துல பயன்பாடு என்று சொல்லி மக்கள் பயன்படுத்தின ஆதாரங்கள் என்று சொல்லி 3 விஷயங்களை காட்டினீர்கள்.
அந்த மூன்றும் உங்களுக்கு எதிரானதாக அமைந்திருப்பதை நாம் தெளிவாக பார்க்கிறோம். எனவே இதன் மூலம் இவர்களுடைய வாதத்தை இவர்கள் நிலைநிறுத்தவில்லை, பலவீனப்பட்டுதான் இருக்கிறார்கள் என்பது தெள்ளத் தெளிவாக விளங்குகிறது. அடுத்ததாக என்ன சொல்கிறார்? கோயில்கள்ல மாற்று மதத்தவர்கள் வழிபாடு செய்யும் இடங்கள்ல பூஜை செய்யறாங்க. அதே போல மௌலிது மஜ்லிஸ்கள், கத்தம் மஜ்லிஸ்கள்ல இவங்க அல்லாதவர்களுக்காக சத்தமிட்டு பூஜை செய்யறாங்க. இதை எல்லாத்தையும் சாப்பிட சொல்றாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை தெளிவாக தடை செய்திருக்கும் போது மௌலிது சாப்பாடு சாப்பிட சொல்றாங்க, கத்தம் சாப்பாடு சாப்பிட சொல்றாங்க, கோயில்ல பூஜை செஞ்ச சாப்பாடெல்லாம் சாப்பிட சொல்றாங்க என்று சொல்லி கொஞ்சம் உணர்த்தி வசமாக சில செய்திகளை சொல்கிறார்கள். அவர் என்ன சொல்கிறார் என்பதை கேளுங்கள். நம்ம இன்றைக்கு இந்த கோயில்கள்ல இன்ன பிற மாற்று மத அவர்களுடைய அந்த வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடிய இடங்களை பார்க்கிறோம். அதே போன்று நம்முடைய இஸ்லாத்துடைய பேரிலையும் மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டாத தர்காக்கள் அப்படின்ற பேரிலே நடைபெறக்கூடிய கந்தூரிகள், மௌலுது மஜ்லிஸ்கள் என்று நடைபெறக்கூடிய இடங்கள்ல பார்க்கிறோம் அல்லாதவைகளுக்காக சப்தமிடப்படுகின்றது. அல்லாத ஒரு தனி மனிதனுக்காகவும் அல்லது அல்லாத வணங்கப்படுகின்ற கடவுள்களுக்காகவோ சப்தமிடப்பட்டு பூஜை செய்யப்பட்டு படையல் செய்யப்பட்டு ஒரு உணவு அங்கே அர்ப்பணிக்கப்படுவாக இருந்தால் அந்த உணவு மாமிச வகையை சார்ந்ததாக இருக்கலாம் அல்லது மாமிச வகையை சாராத தாவரங்கள் தானியங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த உணவுகள் உங்களுக்கு தடை செய்யப்பட்டது என்ற அடிப்படையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகிறார். அன்பிற்குரிய சகோதரர்களே, இங்க இப்ப மௌலிது சாப்பாடு கூடுமா, கத்தம் சாப்பாடு கூடுமா, கோயில்ல பூஜை செய்யப்பட்டது கூடுமா என்பதுதான் வாதமா, அல்லது அல்லாஹ் ஹராமாக்கிய அடிப்படை என்ன என்பது வாதமா? அல்லாஹ் ஹலாலாக்கிய அடிப்படை இதுதான் என்று ஒன்று முடிவு செய்து விட்டால் அந்த முடிவிலிருந்து தான் கத்தம் சாப்பாடு கூடுமா, மௌலிது சாப்பாடு கூடுமா, கோயில்ல பூஜை செய்யப்பட்டது கூடுமா, எது கூடும் எது கூடாது என்பதை முடிவு செய்ய வேண்டும். இப்ப நாங்க எதுல நிக்கிறோம்? அல்லாஹ் எதை ஹராமாக்கினான்? இஹ்லால் என்ற வார்த்தையினூடாக அறுத்தல் சம்பந்தப்பட்டதை ஹராமாக்கினானா, பூஜை அல்லது சப்தம் என்ற பெயர்ல இவர்கள் சொல்கின்ற கருத்தில் உள்ளதை அல்லாஹ் ஹராமாக்கினானா என்பதுதானே சர்ச்சை. எது சர்ச்சை அடிப்படையான சர்ச்சையாக இருக்குதோ அந்த சர்ச்சையை தீர்க்கும் விதத்துல அடிப்படையான வாதங்களை முன்வைக்க வேண்டுமே தவிர அதை தீர்க்காமல் துணை வாதங்களை கொண்டு நுழைச்சு அது பிரதான வாதம் போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி காட்டுகிறார்கள். இது இவர்களுடைய வாதத்தில் இருக்கக்கூடிய அந்த குறைமதியை எடுத்து காட்டுகிறது. நாங்கள் என்ன சொல்கிறோம்? இந்த மௌலூது மீலாது சாப்பாடு கூடுமா கூடாது என்ற வாதம் வைக்கிறாரா இல்லையா? அவர்களுடைய வாதப்படியை பார்த்தால் சரி, இப்ப மௌலூது சாப்பாடு, மீலாது சாப்பாடு, கோயில்ல பூஜை செய்யக்கூடிய சாப்பாடு, இந்த சாப்பாடுகளை ஒருத்தர் சப்தமிடாமல் ஓதி தருகிறார், மனசால ஓதி தருகிறார். இப்ப சாப்பிடலாமா? இப்ப ஹலால் என்று ஆகிவிடுமா? நீங்க என்ன சொன்னீர்கள்? இஹ்லால் என்றால் சப்தமிடப்பட்டது, உயர்த்த குரலில் சப்தம் சொன்னால்தான் இஹ்லால் என்று தானே சொன்னீர்கள். ஒருத்தர் கோயில்ல பூஜை செய்யறாரு. எப்படி பூஜை செய்யறாரு? ஒரு ஊம சாமியார் பூஜை செய்யறாரு. அவருக்கு கோயில்ல பூஜை செய்யறதுக்கு சத்தமிட்டு பூஜை செய்யறதுக்கு முடியல, அவர் ஊம. ஆனா சாமியாரா இருக்கிறாரு, பூசாரியா இருக்கிறாரு, ஐயரா இருக்கிறாரு. என்ன செய்யறாரு? மனசால் அந்த மந்திரங்களை சொல்றாரு, சொல்லிட்டு அந்த தட்டை உங்களுக்கு நீட்டுறாரு. உங்க வாதப்படி அது ஹலால் தானே? அவர் சப்தமிடவில்லையே. அல்லாதவர்களுடைய பேர்ல சப்தமிட்டு பூஜை செய்தால் தானே உங்களுடைய வாதப்படி ஹராம். அவர் சப்தமிடாமல் ஊமை ஐயராக, ஊமை சாமியாராக இருக்கக்கூடிய ஒருவர் சப்தமிடாமல் பூஜை செய்து தருகிறார். உங்களுக்கு இப்ப ஹலாலா இல்லையா? உங்களோட வாதம் சப்தமிடுதல் தானே. சப்தமிடுதல் என்பதுதான் இஹ்லாலுடைய கருத்து. இதே போல மௌலூது மஜ்லிஸ், ஒரு ஊமைகள் 5 பேர் சேர்ந்து ஊமைகளாக இருந்து இவங்க என்ன செய்யறாங்க? அரபு வாசகங்களை பார்த்து மௌலூத ஓதுறாங்க. சப்தமிடல, மனசால தான் ஓதினாங்கன்னு வைங்க. அல்லது அவங்களுக்கு புரிகிற விதத்துல ஒரு மௌலூத ஓதி தர்றாங்க. இப்ப அதை சாப்பிடலாம், அவங்க வாதப்படி சாப்பிடலாம். ஏன்? சப்தமிடவில்லை. ஊமைகள் எங்க சப்தமிடுவாங்க? அப்ப இப்போ ஒரு மௌலூது சபையில சப்தமிடாத நிலையில் மௌனிகளாக மனசால மௌலூத ஓதி தந்தால் உங்களுடைய வாதப்படி, ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தின் வாதப்படி அது ஹலால் என்று அறிவித்து விடுவீர்களா? பகிரங்கமாக அறிவிப்பதற்கு உங்களுக்கு திராணி இருக்குதா, தைரியம் இருக்குதா? கோயில் பூஜை செய்யறாங்க, சப்தமிடாத நிலையில் பூஜை செய்தால் அதை தாராளமாக சாப்பிடுங்கள். சப்தமிடாத நிலையில் ஆடுகளை பலி கொடுத்தாலும் கடவுள் அல்லாதவர்களுடைய பேரில் சப்தமிடாமல் அவர்கள் செய்கிறார்களா? ஹலால் தான் என்று ஃபத்வா கொடுப்பீர்களா? ஃபத்வா கொடுத்து பாருங்களேன். உங்கள் வாதத்தில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால், சப்தமிடுதல் தான் இஹ்லாலுக்குரிய அர்த்தம் என்பதில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இந்த கருத்தை சொல்லி பாருங்க.
உங்களோட லட்சணம், உங்களோட மார்க்க விளக்கம் என்னவென்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். இப்படி நீங்கள் அறிவித்தால் தான் சப்தமிடுதல் என்ற கருத்துல நீங்கள் உண்மையாளர்களாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இஹ்லால் என்ற வார்த்தைக்கு சப்தமிடுதல் என்ற கருத்து தான் உண்டு என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம். அப்படி நீங்கள் சொல்லாவிட்டால் நீங்களே சப்தமிடுதல் என்ற கருத்தை சாகடித்து விட்டீர்கள் என்று, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு சப்தமிட்டாலே ஹராம் என்று இவர்கள் வாதம் வைத்தார்கள். ஆனா சப்தமிடாமல் மனதுக்குள் பூஜை செய்தால் ஹராம் ஆகாது என்று கூற மாட்டார்கள். சப்தமிட்டாலும் சப்தமிடாவிட்டாலும் அல்லாஹ் அல்லாதவர்கள்ட பேர்ல சொன்னா ஹராம் தான் என்று சொல்வார்கள். இப்ப முன்னுக்கு பின் முரணாக யார் இருக்கிறாங்க? தான் கொண்ட நிலைப்பாட்டில் உறுதியற்றவர்களாக யார் இருக்கிறாங்க? தனக்கே எதிராக வாதம் புரிபவர்களாக யார் இருக்கிறாங்க? உண்ட ஹராமாக்க போய் மொத்தமாக அனைத்தையும் ஹலாலாக்கின குற்றத்தில் யார் இருக்கிறாங்க? சிந்தித்து பாருங்கள். அப்ப இவர்களுடைய வாதத்தில் இவர்கள் உண்மையாளர்களாக இல்ல. உண்மையாளர்களாக இருந்தால் சப்தமிடாமல் மௌலிது ஓதினால், சப்தமிடாமல் கத்தம் ஃபாத்தியா ஓதினால், சப்தமிடாமல் அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பேர்ல பூஜை செய்யப்பட்டால் அது ஹலால் தான் என்று SLTJ பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும். அறிவிக்க தயாரா அந்த திராணி இருக்குதா என்று நாங்கள் கேட்கிறோம். அப்ப இங்க வாதம் என்ன? வமா உஹில்ல லிகைரில்லாஹி பிஹி என்பது எதனை அடிப்படையாக வைத்து முடிவு செய்வது? இஹ்லால் என்பதன் கருத்து என்ன? அல்லாஹ் ஹராமாக்கியது அறுத்தலையா அறுத்தல் அல்லாததையா என்பதை வாதமாக வைத்து அதற்கான தீர்வை தேடணுமே தவிர அங்க இங்க போய் என்ன செய்யக்கூடாது, மக்களை திசை திருப்பி கொண்டு இருக்க கூடாது என்பதையும் இந்த இடத்திலே மேலதிகமாக பதிவு செய்து கொள்கிறோம். அடுத்ததாக சொல்கிறார், இதைத்தான் நாங்க தௌஹீதுல ஆரம்பத்திலிருந்து சொல்லி வர்றோம். நாம படிச்சுக்கிட்டு வந்தது இதுதான். மௌலிது சாப்பாடு சாப்பிடாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? மௌலிது அல்லாஹ் அல்லாதவர்கள்ட பேரில் ஓதப்பட்டது, அவுலியாக்களுக்கு கொடுக்கப்பட்டது. அல்லாஹ் அல்லாதவர்கள்ட பேர் ஒரு மாட்டை கொடுத்தாலும் கொடுக்கிறவங்களோட நியத்து என்ன நியத்து? உப்பு பெக்கட்டொண்ட கொடுத்தாலும் என்ன நியத்துல கொடுக்குறாங்க? அப்ப அது ஹராம் இல்லையா? அல்லாஹ் அல்லாதவர்கள்ட மகான்களுக்காக அவங்களோட அடக்கஸ்தலத்துல தர்கால அவங்களோட பரக்கத்தை நாடி அவங்களோட சிபாரிசுகள் எங்களுக்கு கிடைக்கும் என்ற விமோசனம் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்துல யாருக்காக நாங்கள் இந்த உணவுகளை அர்ப்பணம் செய்தோம்? எதற்காக அர்ப்பணம் செய்தோம்? அதை நினைக்க கூடாதா? இதுதானே வமா உஹில்ல லிகைரில்லாஹி பிஹி என்று நாங்கள் ஆரம்பத்திலிருந்து தடை செய்து கொண்டு வந்தோம் என்று ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். இதைத்தான் நாம் தௌஹீதுடைய ஆரம்பத்திலிருந்து இதைத்தான் நம்ம படிச்சுட்டு வந்தோம். நம்ம மௌலூது சாப்பாடு சாப்பிடாம இருந்தோம். என்ன காரணம்? மௌலூது அல்லாஹ் அல்லாத இந்த அவுலியாவுக்காக கொடுக்கப்படுது. என்னதான் அல்லாஹ்னு பேரை சொல்லி ஆட்டறுத்தாலும் அல்லாஹ்ட பேரை சொல்லி மாட்டறுத்தாலும் கொடுக்கக்கூடியவனுடைய நியத்து எப்படி இருக்குது? இது அல்லாஹ் அல்லாத இந்த முஹிதீன் அப்துல் காதருக்கு, அல்லாஹ் அல்லாத இந்த ஷாவுல் ஹமீத் பாஷாவுக்கு, அல்லாஹ் அல்லாத ஏதோ ஒரு அந்த அவுலியா ஒன்று இருப்பாரா இல்லையா, இந்த அவுலியாவுக்காக நேரத்தை செய்யறாங்க. அந்த ஆட்டை மாட்டை கோழிய சேவல்களை இது போன்றவற்றை அவர்கள் அர்ப்பணிக்கக்கூடிய நேரத்தில் அல்லது உப்பு பக்கெட்டுகளை தர்காக்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்களா இல்லையா, அரிசிகள் அனுப்பி வைப்பாங்க. அப்ப இவைகளை அனுப்பி வைக்கக்கூடிய நேரத்தில் அந்த அர்ப்பணம் செய்யக்கூடிய உள்ளத்தில் என்ன நோக்கம் இருக்குது? இந்த தர்காவிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மகானுக்கு, இந்த அவுலியாவுக்கு அவருடைய வரக்கத்தை பெற வேண்டும், அவருடைய நெருக்கம் எனக்கு கிடைக்க வேண்டும், அவருடைய சிபாரசினூடாக எனக்கு விமோசனம் கிடைக்க வேண்டும் என்று அங்கு யாருக்காக இந்த உணவுகள் அர்ப்பணம் செய்யப்படுகின்றது? ஓமா உஹில்ல லிகைரில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவற்றுக்காக இந்த உணவுகள் அர்ப்பணிக்கப்படுகின்றது. அல்லாஹ் அல்லாதவற்றுக்காக இந்த உணவுகள் உரித்தாக்கப்படுகின்றது. எனவே இவைகள் ஹராம் அப்படி என்பது தௌஹீதுடைய ஆரம்பத்திலிருந்து நாம விளங்கி அந்த உணவுகள் நம்ம தவிர்த்து வந்தோம். அன்பிற்குரியவர்களே, இந்த ஆரம்பத்திலிருந்து நாங்க ஒன்றை சொல்லி வந்தோம், இப்ப மாறிக்கொள்றோம். எனவே ஆரம்பத்தில் இருக்கிற நிலையில தான் இருக்கணும், மாறிக்கொள்ளலாம் கூடாது என்ற மாதிரி ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள். நான் கேட்கிறேன், ஆரம்பத்திலிருந்து நாங்க பிழையானது ஒன்றை சொல்லி வந்தா திருத்தக்கூடாதா, மாத்தக்கூடாதா? நீங்க இப்ப வமா உஹில்ல லிகைரில்லாஹி பிஹி என்று ஆரம்பத்துல அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக படையல் செய்யப்பட்டது என்று தலைவால் புரியாமல், வார்த்தையின் அர்த்தம் புரியாமல் ஒரு காரியத்தை ஒரு விஷயத்தை சொல்லி வந்தீர்கள் என்று வையுங்கள். இப்ப காரணத்தோட காரியத்தோட ஆதாரத்தோட விளக்கத்தோட அந்த கருத்து பிழை என்று வந்துவிட்டால் அதை மாற்றிக்கொள்ள கூடாதா? பழைய கருத்துல தான் இருப்போம் என்று அப்படித்தான் இருப்பீர்களா? அதுதான் தௌஹீதா? தௌஹீதை நாங்க படிச்சுட்டு வந்தோம், அதை செஞ்சோம் இதை செஞ்சோம்டா மௌலூது மீலாதுக்கு எதிராக நின்றோம், அது கூடும் என்று நாங்க சொன்னோமா? கூடாதுதான். சர்ச்சை எதுல வருது? அந்த உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தின் நிலைப்பாடு என்ன?
அல்லாஹ் ஹராமாக்கி இருந்தா ஹராமாக்கினதுக்கு நேரடி ஆதாரம் என்ன? அதுக்கு ஆதாரம் உஹில்ல என்றால் உஹில்ல என்பதன் கருத்து என்ன? இதானே விவாத பொருள். இதுல தானே தீர்வு காணணும். ஆரம்பத்தில் நாங்க உண்ட விளங்கி வச்சோம், அந்த விளக்கத்துல தான் நாங்க இருப்போம் என்றா அப்ப அவங்கள மாற்றம் ஏற்படுத்த விரும்புறீங்க, நீங்க மாற மாட்டீங்களா? உண்ட சொல்லிட்டு தப்பா சொல்லிட்டோம் என்று அதை நியாயமான வாதங்களோட ஆதாரங்களோட யாராவது முன்வைத்தால் திருத்திக் கொள்ள மாட்டீங்களா? அறிஞர் பிஜே சொன்னா அதை எதிர்த்தே நிக்கணும் என்பதுதான் உங்களுடைய கொள்கையா? இதான் உங்களுடைய தௌஹீதா? அவர் நம்முடைய அமைப்புல இல்ல, இப்ப அவர் என்ன சொன்னாலும் எதிர்க்கணும், அதான் நம்முடைய கொள்கை, இதான் உட நிலைப்பாடா? இப்படி இருந்தால் இதுதான் வழிகேடு. ஒருத்தர் சொல்கிறார் என்றால் சரியா பிழையா, வாதம் சரியா பிழையா என்பதை கவனிக்க. நாங்களே சொல்றோம், நாங்க ஆரம்பத்தில் சொல்லிட்டோம், பிழையாக சொல்லிவிட்டோம், திருத்த மாட்டோமா? எத்தனை விஷயங்களை நாங்க திருத்தி இருக்கிறோம். அப்ப ஆரம்பத்தில் சொல்லி வந்தோம், இது ஒரு வாதம் அல்ல. இடையில என்ன சொல்றாரு? நாங்க சப்தமிடுதல் அல்லாதவர்களுக்காக சப்தமிடப்பட்டதை ஹராம் என்று சொல்கிறோம் என்று சொல்லிட்டு இடையில அப்படியே அந்தர்பல்ட்டி அடிச்சு நீயத்தை பார்க்கணுமா இல்லையா? இப்ப நீயத்துக்கு வந்துட்டாங்க. இந்த நீயத்தை பார்க்கணும் என்றத அவங்களுக்கு சாதகமான ஒரு வாதம் போன்று நினைத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நீயத்தை பார்க்கணும் என்றது இவர்களுடைய வாதப்படி இவர்களுக்கு எதிரான ஒரு வாதம். நீயத்தை சப்தம் என்பது சம்பந்தப்படுமா? படாது. நீயத் என்றது உள்ளம் சார்ந்தது. உள்ளம் சார்ந்த விஷயத்துல சப்தமிடுதல் என்பது எப்படி சம்பந்தப்படும்? சம்பந்தப்படாது. நேரா அப்படி முரண்படுறாங்க. அப்ப சப்தமிடுதல் என்பதுதான் உங்களுடைய வாதம் என்று சொல்லி வந்தீர்கள். சப்தமிடுதல் என்பது உங்களுடைய வாதம் என்பது உறுதியானதாக இருந்தா எதுக்கு நீங்க சப்தமிடுதல் சம்பந்தப்படாத உள்ளம் சார்ந்த நீயத் சார்ந்த விஷயத்துக்குள்ள ஏன் நுழையிறீங்க? அதுல நுழைய வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. இப்ப நீயத் என்றதை நீங்க அடிப்படையாக வச்சு வந்தா, இப்ப பள்ளிவாசலுக்கு, தர்காக்களுக்கு, அவுலியாக்களுக்கு, மகான்களுக்கு அரிசி அனுப்பினாலும், உப்பு அனுப்பினாலும், ஆடமாடு அனுப்பினாலும் அவங்க சப்தமிடாமல் அனுப்பியிருந்தா, அவுலியாட பேரை சப்தமிட்டு சொல்லாமல் அனுப்பியிருந்தா இப்ப அது ஹலால் ஆகுமே உங்க பார்வையில? நீங்க தான் நீயத்தை பார்க்க கூடாதே, சப்தமிடுதல் என்பதை தானே நீங்க பார்க்கணும். இஹ்லால் என்று சொன்னா சப்தமிடுதல் என்ற கருத்தில் தான் வருகிறது என்பது இவ்வளவு நேரம் வாதம் செய்த நீங்கள் இப்ப இஹ்லால் என்பது சப்தமிடுதல் சம்பந்தப்படாட்டியும் பரவாயில்லை, மனசை பார்க்கணும், என்ன மனசுல செய்யறாங்கன்னு பார்க்கணும், உள்ளத்துல என்ன நினைச்சு செய்யறாங்கன்னு பார்க்கணும் என்று அப்படி உல்டாவாக சொல்கிறீர்களே. ஒருத்தன் அரிசி அனுப்புறான் தர்காக்கு, உப்பு பேக்கெட் அனுப்புறான் தர்காக்கு, ஆட்ட அனுப்புறான். அனுப்பும் போது அவன மனசால நினைச்சு அனுப்புறான், ஆனா வாயால சொல்லல, சப்தமிடவில்லை. உங்களுடைய வாதப்படி சப்தமிடாத காரணத்தினால் மனதால் நினைத்து தர்காவுக்கு உப்பு பேக்கெட் அனுப்பினாலும் அது ஹலால் என்று நீங்க சொல்லணும், அது ஹராம் ஆகாது என்று தானே நீங்க சொல்லணும். அப்ப உங்களுக்கே நீங்கள் எதிராக வாதம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அடுத்தது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஹலால் ஹராம் விஷயத்துல எது அடிப்படையான உசூல் என்றது இவங்களுக்கு தெரியல. இவங்க அதை சிந்திக்க தவறிவிட்டார்கள், சிந்திப்பதற்கு முயற்சி செய்வதும் இல்லை. அல்லாஹ் ஹராம் என்று ஒன்று ஆக்கினான் என்றா அதுல நீயத்தை பார்க்கணும் என்ற தேவை இருக்குதா? எதுக்கு அல்லாஹ் ஹராம் ஆக்கினான்? எந்த நோக்கத்தில் அல்லாஹ் ஹராம் ஆக்கினான்? எதனை அடிப்படையாக வைத்து ஹராம் ஆக்கினான்? இது உங்களுக்கு எங்களுக்கு தேவையா? ஹராம் என்பது நஸ்ஸின் அடிப்படையில் வரக்கூடியது, ஆதாரத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படக்கூடியது என்பதுதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடு. அல்லாஹ் ஒன்று அல்லாஹ் ஹராம் ஆக்குறான், அது அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக என்ற நீயத்தை வச்சு செய்வதனால், அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக என்ற நம்பிக்கையை வைத்து செய்வதனால், அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அர்ப்பணிக்கிற என்ற பழக்கத்தின் அடிப்படையில் செய்யறது. இப்படி இந்த விஷயத்தை மனசை வச்சு நம்பிக்கையை வச்சு அல்லாஹ் பார்க்க சொன்னானா? பார்க்க சொல்லல. அதுலயும் எதுல அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக என்ற நீயத்தை வச்சு அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறானோ அந்த விஷயம் கூட அறுத்தல் சம்பந்தப்பட்ட காரியத்துக்கு மட்டும்தான் வருது. அல்லாஹ் குர்ஆன்ல 5வது அத்தியாயத்துல 3வது வசனத்துல வமா துபிஹ அலன் நுசுபி, பலிபீடங்களில் அறுக்கப்பட்டவைகள், அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக பலிபீடங்கள்ல அறுக்கப்பட்டவைகளும் ஹராம் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றா, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக என்ற நீயத்தில் ஒன்று ஹராமாகுவதா இருந்தாலும் அது எது ஹராமாகும்? வமா துபிஹ, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்பட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். நீயத்தை அடிப்படையாக வைத்து பார்க்கிற விஷயத்திலும் அல்லாஹ் மாமிசத்தை தான் ஹராமாக்குறான், மாமிசம் அல்லாதவைகளை ஹராமாக்கவில்லை. ஏனைய பொருட்கள் மாமிசம் அல்லாதவைகளை ஹராமாக்குற விஷயத்துல அல்லாஹ் நீயத்தை அடிப்படையாக பார்க்க சொல்லவே இல்லை, ஆதாரத்தை மட்டும்தான் அல்லாஹ் பார்க்க சொல்றான். அப்ப நோக்கத்தின் அடிப்படையில் பார்ப்பதாக இருந்தாலும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக மாமிச வகையை சார்ந்த அறுத்தலோடு சம்பந்தப்படுபவைகள் தான் ஹராம் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே தவிர, அறுத்து பலியிட்டால் ஹராம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே தவிர அறுத்தல் சம்பந்தப்படாதவைகள் ஹராம் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. ஹராம் என்ற அடிப்படையில் பார்க்கின்ற நேரத்தில்
அல்லாஹ் தாலா தான் நினைத்ததை ஹராம் செய்வான். அதுக்கு இதுதான் நோக்கம், இதுதான் காரணம், இதுதான் அதற்குரிய நிபந்தனை என்பதை எல்லாம் அல்லாஹ் விதிப்பதில்லை. அல்லாஹ் எப்படி சொல்றான்? இப்போ ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து வத்தமு வலஹ்முல் ஹின்சீர். அல்லாஹ் தாலா 4 விஷயங்களை ஹராமாக்கினதுல 3 விஷயங்களை எடுத்துக்கோங்க. ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து, உங்களுக்கு தானாக செத்தது ஹராம். வத்தமு, ரத்தம் ஹராம். வலஹ்முல் ஹின்சீரி, பன்றியின் மாமிசம் ஹராம் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த 3ல அல்லாஹ் நியத்தை பார்க்க சொன்னானா? ஏன் வமா உஹில்ல லிகைரில்லாஹி பிஹில மட்டும் நியத்தை பார்க்கறீங்க? மைத்தத்து என்றது அல்லாஹ் ஹராம் என்றான், இதுல அல்லாஹ் நியத்தை பார்க்க சொன்னானா? ரத்தம் ஹராம் என்றான் அல்லாஹ், இதுல நியத்தை பார்க்க சொன்னானா? வலஹ்முல் ஹின்சீர் என்றான் அல்லாஹ், நியத்தை பார்க்க சொன்னானா? இல்ல. அப்ப அல்லாஹ் 4 விஷயங்கள் சொன்னதுல 3 விஷயங்களுக்கு நீங்க நியத்தை பார்க்கல, 4வதுக்கு மட்டும் நியத்தை பார்க்கணும் என்றது எப்படி நீங்க ஜாயின் பண்ணினீங்க? அப்ப நீங்க உங்களோட வாதத்தை நிலைநாட்டுறதுக்காக நீங்களாக உருவாக்கி சொல்றீங்க. இப்ப அல்லாஹ் தஆலா யூதர்களுக்கு கொழுப்ப ஹராமாக்குறான். காத்தலஹுல்லாஹுல் யஹூத இன்னல்லாஹ லம்மா ஹர்ரம சுஹூமஹா, யூதர்களை அல்லாஹ் தன்னுடைய கருணையிலிருந்து அப்புறப்படுத்துவானாக. அல்லாஹ் யூதர்களுக்கு கொழுப்பை தடை செய்தான் என்று ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் புகாரியிலே 2236வது செய்தியா இருக்குது. அல்லாஹ் யூதர்களுக்கு கொழுப்ப ஹராமாக்குறான், முஸ்லிம்களுக்கு கொழுப்ப ஹலாலாக்குறான். இதுல உள்ள நியத்து என்னது சொல்லுங்கள்? இதனுடைய நியத்தை அடிப்படையாக வைத்து இது ஏன் ஹராமாக்கப்பட்டது என்றதை விவரியுங்கள். ஹராத்துக்கு நியத்தை காரணமாக்க சொல்றீங்களே, இந்த ஹராத்துல நியத்தை நீங்க விளக்கப்படுத்தி சொல்லுங்க. உங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ் நினைத்ததை ஹராமாக்குவான், நினைத்ததை ஹலாலாக்குவான். அந்த அதிகாரம் அல்லாஹ்வின் கையில் இருக்கிறதே தவிர காரணம் கற்பித்துக் கொண்டு ஒன்றை முடிவு செய்யும் அதிகாரம் உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் தரவில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், 10வது அத்தியாயத்துல 18வது வசனத்துல, குல் அத்நபிஊன அல்லாஹ பிமா லா யஅலமு ஃபிஸ் ஸமாவாதி வலா ஃபில் அர்ல், நீங்கள் வானங்களிலும் பூமியிலும் அல்லாஹ்வுக்கு தெரியாததை அவனுக்கு அறிவித்துக் கொடுக்கிறீர்களா, சொல்லிக் கொடுக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அதே போன்று அல்லாஹ் 49வது அத்தியாயத்துல 16வது வசனத்துல கேட்கிறான், குல் அத்துஅல்லிமூன அல்லாஹ பிதீனிக்கும் வல்லாஹு யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்ல், நீங்கள் உங்கள் மார்க்கத்தை அல்லாஹ்வுக்கு கற்றுக் கொடுக்கிறீர்களா? வானங்களிலும் பூமியிலும் உள்ளதை அல்லாஹ்வே அறிந்தவன். அல்லாஹ்க்கு தெரியும் எதை ஹலாலாக்கணும், எந்த அடிப்படையில் ஹலாலாக்கணும். அதற்கு காரணத்தையும் நியத்தையும் கற்பிப்பதற்கு எந்த ஒரு அதிகாரத்தையும் அல்லாஹ் நமக்கு தரவில்லை. அது அல்லாஹ்வுக்கு தனியான பிரத்யேகமான அதிகாரத்தில் உள்ள விஷயம். இதை நாங்கள் பார்க்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் நினைத்ததையெல்லாம் ஹராமாக்குவான், தூய்மையானதையும் அல்லாஹ் ஹராமாக்குவான். குர்ஆன்ல அல்லாஹ் 4வது அத்தியாயத்தில் 160வது வசனத்துல சொல்கிறான், ஃபபிலுதுமின் மினல்லதீன ஹாது ஹர்ரம்னா அலைஹிம் தய்யிபாத்தின் உஹில்லத் லஹும், யூதர்கள் செய்த அநியாயத்தின் காரணமாக அவர்களுக்கு அல்லாஹ் அனுமதித்திருந்த தூய்மையானவற்றை கூட நாம் ஹராமாக்கினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். யூதர்கள் அநியாயம் செய்தார்கள், அதனால நாங்க ஹலாலா வைத்து அவர்களுக்கு ஹலாலாக்கியதை கூட ஹராமாக்கினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். 4வது அத்தியாயம் 160 161வது வசனங்கள் அல்லாஹ் சொல்றான். இப்ப யூதர்களுக்கு அல்லாஹ் ஏற்கனவே ஹலாலாக்கினதை பிறகு அல்லாஹ் ஹராமாக்கினதா சொல்றான். இப்ப இதுல நியத்து என்ன, நியத்தின் விளக்கம் என்ன? எஸ்எல்டிஜே விளக்கம் சொல்வார்களா? சொல்ல வேண்டும். அடுத்ததாக 6வது அத்தியாயத்தில் 146வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஅலல்லதீன ஹாது ஹர்ரம்னா குல்ல தி லுஃபுரின், குளம்பு மற்றும் நகங்களுக்கிடையே பிளவில்லாத ஒவ்வொன்றையும் நாங்கள் யூதர்களுக்கு தடை செய்தோம். வமினல் பக்கரி வல் கனமி ஹர்ரம்னா அலைஹிம் சுஹூமஹுமா, ஆடு மாடு ஆகியவற்றின் கொழுப்புகளில் இல்லாமா ஹமலத் லுஹூருஹுமா, அவைகளின் முதுகுகள் சுமந்தவைகள், அவில் ஹவாயா சிறு குடல்கள் சுமந்திருப்பவை, அவ் மஹ்தலத் பி அலுமின் அல்லது எலும்புடன் கலந்து விட்டவை தவிர மற்றவைகளை மற்ற கொழுப்புகளை அவர்களுக்கு நாம் தடை செய்திருந்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப அல்லாஹ் தஆலா நமக்கு ஹலாலாக்கின கொழுப்ப யூதர்களுக்கு அல்லாஹ் ஹராமாக்கி வச்சான். அவங்களுக்கு ஹராமா இருந்தது அல்லாஹ் நமக்கு ஹலாலாக்கி வைத்திருக்கிறான். இதுல உள்ள நியத்து என்ன? நியத்தின் அடிப்படையில் இது ஹராம் என்று எப்படி சொல்வீர்கள்? விளக்கம் சொல்வீர்களா? அதே மாதிரி 3வது அத்தியாயத்தில் 50வது வசனத்துல யூதர்களுக்கு ஹராமாக்கப்பட்டவற்றில் சிலதை அல்லாஹ் ஹலாலாக்கியதாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் மூலமாக பனு இஸ்ரவேலர்களுக்கு ஹலாலாக்கியதாக சொல்கிறார். வலி உஹில்ல லக்கும் பஅலல்லதி ஹுர்ரிம அலைக்கும், உங்களுக்கு ஹராமாக்கப்பட்ட சிலவற்றை நான் ஹலாலாக்க வந்திருக்கிறேன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். எந்த நியத்தின் அடிப்படையில் ஹராமாக்கப்பட்டது? அந்த நியத் இப்போது ஏன் செல்லுபடியற்றதாக மாறியது? ஏன் இப்போது ஹலாலாக மாறியது?
விளக்கம் சொல்வார்களா? அப்ப நீயத் என்பது ஹராமுக்கு சம்பந்தப்பட்ட ஒன்றா? வமா உஹில்ல லிகைரில்லாஹி பிஹிக்கு மட்டும் நீயத்தை பார்க்கணும் என்று எப்படி சொல்லுவீங்க? மற்ற ஹராமான விஷயங்களுக்கு அல்லாஹ் நீயத்தை பார்க்க சொல்லாத போது இதுக்கு மட்டும் நீயத்தை பார்க்கணும் என்று எந்த அடிப்படையில் நீங்கள் வாதம் வைத்தீர்கள்? நீங்கள் அப்படி நீயத்தை பார்ப்பதுதான் சரி என்று வாதிட்டீர்கள் என்று சொன்னா, நான் சொன்ன ஒவ்வொரு குர்ஆன் வசனத்துக்கும் நீயத்தின் அடிப்படையில் ஹலாலானது எப்படி, ஹராமானது எப்படி என்பதை நீங்கள் விளக்கி சொல்ல வேண்டும். அல்லாஹ் நமக்கு ஹராமாக்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் நீயத்தின் அடிப்படையில் எப்படி ஹராமாக்கியது என்பதை நீங்கள் விளக்கி சொல்ல வேண்டும். அல்லாஹ் தான் நாடியதை ஹராமாக்குவானே தவிர ஹராம் என்பது நஸ்ஸின் அடிப்படையில், ஆதாரத்தின் அடிப்படையில் முடிவு செய்யப்பட வேண்டுமே தவிர அது எந்த நோக்கத்தில் செய்யப்படுகிறது என்பதை வைத்து முடிவாகாது. அப்படி நோக்கம் கற்பிக்கப்படுகின்ற ஒரு விஷயத்தில் கூட அல்லாஹ் சொல்வது வமா ஸுபிஹ அலன் நுசுபி, பலிபீடங்களில் அல்லாஹ் அல்லாத சிலைகளுக்காக அறுக்கப்பட்டதை தான் குறிக்கிறது. நீங்க நீயத்தை பார்த்தாலும் அறுத்தல் சம்பந்தப்பட்ட பிராணிகள் தான் ஹராமாகுகிறதே தவிர வேறு கடவுள்களுக்காக வேண்டி பூஜை செய்யப்படுகின்ற உணவுகள் இந்த குர்ஆன்ல எந்த ஒரு இடத்திலும் ஹராமாக்கப்பட்டதாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்பது தெளிவாக புரிகிறது. அல்லாஹ் அல்லாத கடவுள்களுக்காக அறுத்தல் ஹராம், அல்லாஹ் அல்லாதவர்களின் கடவுளின் பேரால் அறுக்கப்பட்டவை ஹராம். கடவுள்களுக்காக அறுத்தால் ஹராம், கடவுளின் பேரால் அறுத்தால் ஹராம் என்று இஸ்லாம் அறுத்தலோடு சம்பந்தப்பட்டுதான் இரண்டையும் சொல்கிறதே தவிர அது அல்லாதவைகளுக்கு ஹராம் என்பதை அல்லாஹ் விதிக்கவில்லை என்பதை நாங்கள் ஆணித்தரமாக கூறிக்கொள்ள விரும்புகிறோம். இவ்வளவு காலம் ஹராம் என்று சொன்னதை இவ்வளவு காலம் எங்களுடைய இஷ்டத்துக்கு சொன்னோமா? எங்களோட கபாலத்துக்கு உதித்ததை சொன்னோமா? குர்ஆன் வசனத்தை வைத்து ஹதீஸுடைய ஆதாரங்களை முன்னிறுத்து இந்த வகையில் உணவுகள் ஹராம் என்று மக்களுக்கு பிரச்சாரம் செஞ்சோம். இப்ப திடீரென்று எப்படி ஹலாலா மாறிச்சு என்று கேட்கிறார். இவ்வளவு காலம் எப்படி ஹராம் என்று சொன்ன எங்களுடைய இஷ்டத்துக்கு சொன்னோமா, அல்லது எங்களுடைய கபாலத்தில் உதித்ததை சொன்னோமா? இல்ல, குர்ஆனுடைய வசனத்தை வைத்து ஹதீஸுடைய ஆதாரங்களை முன்னிறுத்தி இந்த வகை உணவுகள் ஹராம் என்று மக்களுக்கு பிரச்சாரம் செய்தோம். அப்ப இன்றைக்கு அதுல இல்ல இது ஹராம் அல்ல இது ஹலால் என்று மக்களுக்கு சொல்வதாக இருந்தால் குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரத்தை காட்டணும். இந்த வசனத்தின் அடிப்படையில் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக சத்தமிடப்பட்டதாக இருந்தாலும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்பட்டதாக இருந்தாலும் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு வசனத்தை காட்டணும். அன்பிற்குரியவர்களே, இவ்வளவு காலம் நாங்க ஒன்று புரியாம மடத்தனமா ஒன்றை புரிஞ்சு வச்சிருந்தோம் வைங்க. அப்ப இவ்வளவு காலம் மடத்தனமா நாங்க புரிஞ்சு வச்சதை தான் இனிமேலும் சொல்வோம் என்று சொல்வது தௌஹீதா? இது மதுஹபை விட மோசமான நிலையா இல்லையா? ஆதாரம் வாதம் சரியா இருக்குது, அந்த நிலைப்பாடு சரியா இருக்குதுன்னா மாற்றிக் கொள்வது இல்லையா? இவ்வளவு காலம் எங்களோட கபாலத்துக்கு உதித்ததை நாங்கள் சொன்னோமான்னு கேட்டா குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து ஒன்றை புரிஞ்சு கொண்டு தப்பா சொல்லிவிட்டோம், திருத்திக் கொள்ள மாட்டோமா? திருந்துவது இல்லையா? திருத்திக் கொள்ள வேண்டும். இப்ப நாங்க அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு பூஜை செய்வது கூடும் என்று சொன்னோமா? அது சிறுக்கன்னு தான் சொல்றோம். அல்லாஹ் அல்லாத சிலைகளுக்கு பூஜை செய்வது சிறுக்கு. மாமிசத்தை பூஜை செய்தாலும் சிறுக்கு, தானியத்தை பூஜை செய்தாலும் சிறுக்கு. அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டி அர்ப்பணம் செய்வது, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டி நேர்ச்சை செய்வது, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டி பூஜை செய்வது கூடாதுதான். கூடாது என்றால் அந்த செயல் கூடாது, அந்த செயல் ஹராம். அந்த உணவு ஹராமா? அந்த உணவு ஹராம் என்பதற்கு என்ன வாதம், என்ன ஆதாரம்? அதான் இப்ப சரிச்ச. உணவு ஹராம் என்பதற்கு ஆதாரம் இல்லாத போது அதை ஹராமாக்காதீர்கள் என்பது நம்முடைய நிலைப்பாடு. அந்த செயற்பாடு சிறுக்கு என்பதில் மாற்று கருத்து இல்லை. இப்ப அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக பூஜை செய்வது எப்படி ஹராமோ, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அர்ப்பணம் செய்வது எப்படி ஹராமோ, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டி நேர்ச்சை செய்வது எப்படி ஹராமோ, அந்த நேர்ச்சை செய்யப்பட்ட பொருளும் ஹராம், அந்த நேர்ச்சை செய்யப்பட்ட உணவும் ஹராம், அந்த அர்ப்பணம் செய்யப்பட்ட உணவும் ஹராம், அந்த பூஜை செய்யப்பட்ட உணவும் ஹராம் என்றா இதுக்கு யாரு குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரம் காட்டணும்? நாங்களா நீங்களா? ஹராம் என்று சொல்பவர்கள் தான் ஆதாரத்தை முன்வைக்க வேண்டும். நீங்க தான் ஆதாரத்தை முன்வைக்கணும். உங்களோட ஆதாரம் எது? திரும்ப சுழல்வாதம். மீண்டும் வமா உஹில்ல லிகைரில்லாஹி பிஹி, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக இஹ்லால் செய்யப்பட்டது. இஹ்லால் என்றால் என்னவென்று விளங்கப்படுத்தி விட்டோம். இஹ்லால் என்ற கருத்தின் சொல் கருத்து எப்படி அர்த்தம் மாறிவிட்டது என்பதை ஆதாரத்துடன் நிரூபித்து விட்டோம். திரும்ப இஹ்லாலுக்குள்ள நுழைந்தால் சரி வருமா? சரி வராது. வேறு ஆதாரங்கள் காட்ட முடியுமா? ஏதாவது உங்களுக்கு வாதம் வைக்க முடியுமா? முடியாது. உங்களுடைய வாதப்படி இஹ்லால் என்றது சப்தமிடப்பட்டது, சப்தமிடப்பட்டது என்ற கருத்து தான் இன்னமும் அதுக்கு நாங்கள் நடைமுறையில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்படியே நைசா சில இடங்கள்ல சப்தமிடப்படாமல் இருந்தாலும்
அது ஹராம் தான் என்று நைசா அந்த அர்த்தத்தை சாகடிக்கிறீங்க. அப்ப அர்த்தத்துல விளையாட்டு போடுபவர்கள் யார்? நீங்கள் தானே. இப்ப அர்த்தத்தை சாகடிக்கிற நீங்க இஹ்லால் என்றால் சப்தமிடப்பட்டதுதான், அதுக்கு சப்தமிடப்பட்டது என்றதை தாண்டி வேறு எந்த அர்த்தமும் இல்லை என்பது உங்களுடைய வாதமா இருந்தா அந்த அர்த்தத்தை சாகடிக்க கூடிய நிலையில் அல்லாஹ் அல்லாதவர்களோட பேர்ல சப்தமிடாமல் ஒரு பிராணியை அறுத்தால், அல்லாஹ் அல்லாதவர்களோட பேர்ல சப்தமிடாமல் ஒரு தானியத்தை பூஜை செய்தால் அதுவும் ஹராம் என்று நீங்கள் சொல்கிறீர்களே. சப்தமிடுதல் என்ற அர்த்தத்தை சாகடித்து விட்டு சப்தமிடாவிட்டாலும் ஹராம் என்று சொல்பவர்கள் நீங்க தான் அந்த கருத்துக்குரிய ஆதாரத்தை காட்டணும். சப்தமிடாமல் இருந்தாலும் ஹராம் தான், அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக சப்தமிடாமல் ஒன்று கொடுத்தாலும் அது ஹராம் தான். இஹ்லால் என்ற வசனத்துக்கு அந்த வார்த்தைக்கு சப்தமிடுதல், சப்தமிடப்படுதல், சப்தமிடப்படாமல் இருத்தல் என்ற எந்த கருத்தும் இருக்குதுதான் என்று நீங்க தான் இப்ப ஆதாரம் காட்டணும். காட்ட முடியுமா? முடியாது. இஹ்லால் என்றால் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுத்து பலியிடுதல், அறுத்தலை தான் குறிக்கிறது என்பதற்கு நாங்கள் ஆதாரம் காட்டினோம். அதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் கருத்து மாறிவிட்டது என்பதற்கு நாங்கள் ஆதாரத்தை காட்டிவிட்டோம். சப்தமிடுதல் தான் அதனுடைய கருத்தென்று பிடிவாதமாக நிற்கக்கூடிய நீங்கள் சப்தமிடப்படாத நிலையில் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டி ஒருவர் அறுத்தால் அதுவும் ஹராம் என்று சொல்கிறீர்களே, அதற்கு நீங்கள் ஆதாரம் காட்டினால்தான் நீங்கள் உங்களுடைய வாதத்தில் உண்மையாளர்களாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அப்ப ஆதாரத்தை இப்ப யாரு காட்டணும்? நாங்க காட்டணுமா? நீங்க காட்டணுமா? நீங்கள் தான் ஆதாரத்தை காட்ட வேண்டும். இப்ப நீங்க இவ்வளவு கேட்கறதுனால விவாதத்திலையும் இந்த ஆதாரத்தை நாங்கள் முன்வைத்தோம். விவாதிக்க வந்தவர்களுக்கும் இந்த ஆதாரத்துக்கு சரியான பதில் சொல்லவில்லை. உங்களுடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அறிஞர்களிடம் இது சம்பந்தமாக கேள்வி எழுப்புகின்ற நேரத்தில் கூட மலிப்பு விடுகிறார்கள், கோபப்படுகிறார்கள், திசை திருப்பி விடுகிறார்கள். இதுக்கு இப்ப பதில் சொல்லுங்க. அல்லாஹ் தஆலா 5வது அத்தியாயத்துல 103வது வசனத்துல சொல்கிறான், மா ஜஅலல்லாஹு மின் பஹீரத்தின் வலா சாயிபத்தின் வலா வசீலத்தின் வலா ஹாமின். அல்லாஹ் தஆலா பஹீராவையும் சாயிபாவையும் வசீலாவையும் ஹாமையும் ஏற்படுத்தவில்லை. வலாக்கின்னல்லதீன கஃபரு யஃப்தரூன அலல்லாஹில் கதிப. மாறாக இறைவனை மறுப்பவர்கள் அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டுகிறார்கள். வ அக்ஸருஹும் லா யாகிலூன். அவர்களில் அதிகமானவர்கள் விளங்கக்கூடியவர்கள் அல்ல என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த பஹீரா சாயிபா என்றால் என்ன, வசீலா ஹாம் என்றால் என்ன? புகாரியிலே 4623வது செய்தி சயீத் இப்னு அல் முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள், கால அல் பஹீரத்து, பஹீரா என்றால் அல்லதி யும்னஉ தர்ருஹா லித்தவாகீதி ஃபலா யஹ்லுபுஹா அஹதும் மினன் நாஸ். பஹீரா என்பது பால் கறக்க கூடாது என தடை விதிக்கப்பட்டிருந்த ஒட்டகம். மக்களில் யாரும் அதன் பாலை கறக்க மாட்டார்கள். வஸ்ஸாயிபா, சாயிபா என்றால் கானு யுஸையிபூனஹா லிஆலிஹத்திஹிம் லா யுஹ்மலு அலைஹா ஷைஉன். சாயிபா என்பது சிலைகளுக்காக நேர்ந்து சுதந்திரமாக திரிய விடப்பட்டு வந்த ஒட்டகம். அதன் மீது எந்த சுமையையும் அவர்கள் ஏற்படுத்துவதில்லை. அம்ர் இப்னு ஆமிர் என்பவர் தான் முதலாவது இந்த சாயிபாவை ஏற்படுத்தினாரு. அதனால் அவர் நரகத்தில் கண்ட என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக ஒரு செய்தி வருது. வல் வசீலத்து, வசீலா என்பது அன்னாகத்துல் பிக்ரு துபக்கிரு ஃபி அவ்வலி நிதாஜில் இபிலி சும்ம யுஸன்னி பஅது பில் உன்சா. வசீலா என்பது முதல் ஈற்றிலும் இரண்டாம் ஈற்றிலும் பெண்குட்டி ஈதுகின்ற இளம் ஒட்டகமாகும். வகானு யுஸையிபூனஹும் லிதவாகீதிஹிம் இன் வஸலத் இஹ்தாஹுமா பில் உக்ரா லைஸ பைனஹுமா தகருன். இதை அறியாம கால மக்கள் என்ன பண்ணாங்க? தங்கள் சிலைகளுக்காக நேர்ந்து சுதந்திரமாக திரியவிட்டு வந்தார்கள். 2 ஈற்றுதலிலும், முதல் ஒட்டகம் 2 ஒட்டகம் ஈற்றுதலிலும் ஆண் குட்டியை ஈனாமல் ஒன்றை அடுத்து மற்றொன்றாக பெண் குட்டியே அமைந்திருப்பதனால, தொடர்ச்சியாக வருவதனால இதுக்கு வசீலா என்று பேரு. வல் ஹாமி, ஹாம் என்பது ஃபஹ்லுல் இப்லி யضربுல் லிராபுல் மஅதூத். அது ஹாம் என்பது குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஒட்டங்களை சூழ்கொள்ளச் செய்த பொலி ஒட்டகமாகும். அழகான ஒட்டகம், கவர்ச்சியான ஒட்டகம். அது ஒன்றுக்கு பின் ஒன்று பல எண்ணிக்கையில் ஒட்டகங்களை சூழ்கொள்ளச் செய்யும். ஃபைதா கலா லிராபஹு, அந்த இவ்வாறு சூழ்கொள்ள செய்த பின் வதஊஹு லித்தவாகீதி, அவர்கள் சிலைகளுக்காக வேண்டி, அவர்களுடைய தெய்வங்களுக்காக வேண்டி அப்படியே விட்டு வந்தார்கள். வஆஃபஹு மினல் ஹம்லி ஃபலம் யுஹ்மல் அலைஹி ஷைஉன், அதன் மீது எந்த சுமையையும் ஏற்றாமல் அதை சுதந்திரமாக விட்டு வந்தார்கள். எந்த சுமையும் அதன் மீது ஏற்றவில்லை. வசம்மௌஹுல் ஹாமிய, அதனால் ஹாமி தன் முதுகை பாதுகாத்து கொண்ட ஒட்டகம் என்று பெயர் வச்சு வந்தாங்க. இந்த நாளை அல்லாஹ் சொல்கிறார். இந்த நாளையும்
அல்லாஹ் ஏற்படுத்தினானா என்று அல்லாஹ் கேட்கிறான். இந்த பஹீராவை, வசீலாவை, சாஹிபாவை, ஹாமை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் அல்லாத சிலைகளுக்காக வேண்டி நேந்து பஹீராண்டு ஒட்டகத்தை கொடுப்பாங்க, பாலை கறக்க மாட்டாங்க. வசீலாண்டு ஒட்டகத்தை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு சுதந்திரமாக நேந்து திரிய விடுவாங்க. பெண் ஒட்டகம் 2 தொடர்ச்சியாக பெண் குட்டிகளை பெற்றதனால அப்படியே விட்டு விடுவாங்க, அதை பயன்படுத்த மாட்டாங்க. சாயிபா என்று சொல்லி சில ஒட்டகங்கள் அல்லாஹ் அல்லாத கடவுள்களுக்காக நேர்ந்து விடுவாங்க, அர்ப்பணித்து விடுவாங்க, பூஜை செஞ்சு விடுவாங்க. அந்த ஒட்டகத்துல ஏறி செல்லக்கூடாது, இந்த ஒட்டகங்களை சாயிபா என்று சொல்லுவாங்க. ஹாம் என்று சொல்லி ஆண் ஒட்டகங்களை வச்சிருந்தாங்க, அது ஒரு நேர்த்தியான ஒட்டகம், பல பெண் ஒட்டகங்களை கருவுறச் செய்யும் அந்த சக்தி உள்ள ஒட்டகமாக இருந்ததுனால அந்த ஒட்டகத்திட முதுகுல எதையும் சுமக்க மாட்டார்கள். இதையெல்லாம் அல்லாஹ் அல்லாத கடவுள்களுக்காக வேண்டி நேர்ச்சை செய்து, அர்ப்பணம் செய்து, பூஜை செய்து, அந்த பூஜை செய்த காரணத்தினால், அர்ப்பணம் செய்த காரணத்தினால், நேர்ச்சை செய்த காரணத்தினால் தொடக்கூடாது, பால் அருந்தக்கூடாது, சுமைகளை ஏற்றக்கூடாது, அதை அதனுடைய இறைச்சியை பயன்படுத்தக்கூடாது, அதை குர்பான் கொடுக்க கூடாது என்று புனிதமாக்கி வச்சிருந்தாங்க, ஹராமாக்கி வச்சிருந்தாங்க. இந்த விஷயங்களை அல்லாஹ் சொல்கிறான், மா ஜஅலல்லாஹு அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை, மின் பஹீரத்தின் எந்த பஹீராவையும் அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை, வலா சாயிபத்தின் எந்த சாயிபாவையும் அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை, வலா வசீலத்தின் எந்த வசீலாவையும் அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை, வலா ஹாமின் எந்த ஹாமையும் அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. நீ ஹராம் 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 என்று ஓண்ட இஷ்டத்துக்கு சில நிபந்தனைகளை ஏற்படுத்தி இருக்கிறாயே, அதை நான் ஏற்படுத்தினா? நான் ஏற்படுத்தலன்றான் அல்லாஹ். இந்த ஹராத்தை பால் அருந்த கூடாது என்ற தடையை நான் ஏற்படுத்தவில்லை, அதன் மீது சுமைகளை சுமக்க கூடாது என்ற தடையை நான் ஏற்படுத்தவில்லை, அதை பயன்படுத்த கூடாது என்ற தடையை நான் ஏற்படுத்தவில்லை. அல்லாஹ் அல்லாத சிலைகளுக்காக அவற்றை நேர்ச்சை செய்ததனால், அர்ப்பணம் செய்ததனால், பூஜை செய்ததனால், அல்லாஹ் அல்லாதவர்களுடைய சிலைகளுக்காக வேண்டி சத்தமிடப்பட்டதனால் உங்க வாதப்படி அதை பயன்படுத்த கூடாது என்று காஃபிர்கள் தான் வச்சார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வலாக்கின் அல்லதீன கஃபரு யஃப்தரூன அலல்லாஹில் கஸிப, மாறாக காஃபிர்கள் தான் அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டுகிறார்கள். இந்த பொய்யெல்லாம் காஃபிர் தான் சொல்லுவான், முஸ்லிம் சொல்ல மாட்டான். அப்ப அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அர்ப்பணம் செய்தால் அந்த பாலை குடிக்க கூடாது என்று ஹராமாக்குவது, இன்று நீங்கள் அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பேரால் பூஜை செய்யப்பட்டால் அறுத்தல் அல்லாதவைகள் ஹராம் என்று சொல்கிறீர்களே, அது யாருடைய சொல்லுக்கு ஒத்ததாக இருக்கிறது? காஃபிருடைய சொல்லுக்கு ஒத்ததாக இருக்கிறது. அந்த காஃபிர் எப்படிப்பட்டவன்? அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டுபவன். இப்ப சொல்லுங்க, அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டுபவர்கள் யார்? நாங்களா, எஸ்எல்டிஜேயா? பதில் சொல்லுங்க. இதுக்கு நீங்க பதில் சொல்லாத வரைக்கும் உங்களுடைய வாதத்தில் நீங்கள் தோல்வி அடைந்து விட்டீர்கள் என அர்த்தம். மறுப்பு பேசுறீங்க, நமக்கு விளக்கம் சொல்றீங்க என்று வந்திருக்கிறீங்க, ஒரு சில மாற்று கருத்தில் இருக்கும் சகோதரர்கள் என்று மேற்கோள் காட்டி பேசுறீங்க. இந்த வாதத்துக்கு பதில் சொல்லி இருக்கணுமே, ஏன் பதில் சொல்ல முடியவில்லை? பதில் சொல்ல முடியாது. காரணம், அக்ஸருஹும் லா யாக்கிலூன், அவர்களில் அதிகமானவர்கள் அறிய மாட்டார்கள், ஒன்றையும் விளங்க மாட்டார்கள். காஃபிர்கள் எப்படி விளங்காம ஹராமாக்கினாங்களோ அந்த மாதிரி விளங்காம எஸ்எல்டிஜையும் ஹராமாக்குது என்று அல்லாஹ் சொல்கிறான்.
ஸ்டார்ட் பண்ணுவோமா? சிந்தியுங்கள், சிந்திச்சு பதில் சொல்லுங்கள், சிந்தித்து ஒரு நிலைப்பாட்டை எடுங்கள். ஒருவருக்கு எதிராக இருக்கணும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஹராமாக்காத ஒன்றை ஹராமாக்கி அல்லாவின் அதிகாரத்தை கையில் எடுத்து இணை கற்பிக்கக்கூடிய பாவத்தை செய்யாமல் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை பதிவு செய்கிறோம். ஆதாரம் கேட்டீங்க, நான் ஆதாரம் பதில் சொல்லுங்கள் என்பதை இந்த வாதத்துக்கு பதிலாக பதிவு செய்து கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, அடுத்ததாக ஒரு வாதத்தை வைக்கிறாரு பாருங்க. இந்த வாதத்துல தான் பூனைக்குட்டி அப்படி வெளியே பாயும். எப்படி பாயுது பாருங்க. சப்தமிட்டு என்று வருகின்ற நேரத்தில் நாம் சப்தமிட்டு சில காரியத்தை செய்வோம், சப்தம் இடாமலும் சில காரியத்தை செய்வோம். இதுல நாங்கள் நோக்கத்தை கவனிக்க வேண்டும். அல்லாஹ் என்ன நோக்கத்தின் அடிப்படையில் இதை சொல்லுகிறான் என்பதை நோக்கத்தை கவனித்து அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அர்ப்பணிக்கப்படுகின்ற உணவுகள் ஹராம் என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறான். சப்தமிட வரக்கூடிய இடத்துல நாம சப்தமிட்டு ஒரு காரியத்தை செய்வோம், சில நேரத்தில் அமைதியாகவும் ஒரு காரியத்தை செய்வோம். அந்த நோக்கத்தை நம்ம கவனிக்கணும். அல்லாஹ் என்ன நோக்கத்தின் அடிப்படையில் சொல்கிறான் அப்படி என்பதை நோக்கத்தை கவனித்து அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அர்ப்பணிக்கப்படுகின்ற உணவுகள் ஹராம் அப்படி என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுக்கு மாற்று கருத்து இருக்கக்கூடிய அந்த கருத்தை நாம பார்க்கக்கூடிய இடத்தில் எந்த செய்திய மக்களுக்கு அவர்கள் சொல்றாங்கன்னு சொன்னா, இன்றைக்கு வந்து தர்காக்களிலே கொடுக்கப்படுகின்ற நான்சாக்கள் அன்னதானம் கொடுக்குறாங்க. அவைகள் வரக்கத்து நிறைந்து இருக்கின்றது, அதை சாப்பிட்டா நோக்கங்கள் நிறைவேறும் என்ற ஒரு நம்பிக்கையில கொடுக்குறாங்களா இல்லையா? இதெல்லாம் நீங்க சாப்பிடுவதில் உங்களுக்கு குற்றம் இல்லை, தாராளமாக சாப்பிடலாம். இவ்வளவு காலமும் எந்த கந்தூரி இந்த அல் குர்ஆனுடைய வசனத்தின் அடிப்படையிலே அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக படையல் செய்யப்பட்டது, பூஜை செய்யப்பட்டது, அது ஹராம் என்று மக்களுக்கு சொல்லுவோம். அது இன்னைக்கு ஹலாலாக மாறும். என்ன சொல்கிறார்? சப்தமிட்டாலும் சப்தமிடாவிட்டாலும் அந்தர்பல்ட்டி அடிக்கக்கூடிய அந்த நிலையை பார்க்கிறோம். ஆரம்பத்துல சப்தமிடுதல் 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 தொங்கிக் கொண்டிருந்தவங்க இப்படி மாறிட்டாங்க. சப்தமிட்டு வருகின்ற நேரத்தில் சப்தமிட்டு சில காரியத்தை செய்வோம், சப்தம் இடாமலும் சில காரியங்கள் மத்தியிலே நாங்க நோக்கத்தை பார்க்கணும்ன்றதுக்கு நாங்க பதில் சொல்லிட்டோம். ஒரு மகத்தான மாற்றம் பாத்தீங்களா? சப்தமிடுதல் தான் நின்னாங்க. அதுதான் அர்த்தம். ஆனா சப்தம் இடாட்டிலும் அப்படித்தான் வரும், நோக்கத்தை பார்த்து ஹராமாக்கணும் என்று சொல்லி அப்படியே நைசா மாறிக்கொண்டிருந்த அவங்க எந்த கயிறுல தொங்கிக் கொண்டிருந்தாரோ அந்த கயிறை விட்டுட்டாங்க. இவங்களோட வாதப்படி சப்தமிடப்பட்டவை என்ற வார்த்தை அப்ப அல்லாஹ் தேவையில்லாம சொல்லிட்டான் போல. உங்க வாதப்படி உஹில் என்று அல்லாஹ் சொன்னது சப்தமிடப்பட்டதுதான் ஹராம் என்று சொன்னதாக வாதிட்டீர்கள். இப்ப சொல்றீங்க சப்தமிடப்படாவிட்டாலும் அது நோக்கத்தை தான் பார்க்கணும், நோக்கத்தை பார்த்து முடிவெடுக்கணுமே தவிர சப்தமிடுறது சப்தமிடாததெல்லாம் பார்க்க கூடாது. இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல 4 இடத்துல 2:173, 5:3, 6:145, 16:115 4 இடத்துல வமா உஹில்ல லிகைரில்லாஹி பிஹி என்றத தேவையில்லாம அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? பயன்படுத்தி விட்டான். நோக்கத்தை தானே பார்க்கணும். சப்தமிட்டாலும் பரவாயில்லை, சப்தமிடாவிட்டாலும் பரவாயில்லை, அதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை என்று இவர்கள் சொல்வதிலிருந்து அல்லாஹ் 4 இடத்துல வீணாக வார்த்தையை பயன்படுத்தி விட்டான் என்ற கருத்தை சொல்ல வருகிறார்கள். இதுதான் உங்களுடைய நிலைப்பாடா? இவர்கள் விளங்கப்படுத்த வேண்டும். இவங்களோட வாதப்படி உஹில்ல என்பதற்கு சப்தமிடப்பட்டது என்றுதான் அர்த்தம் இருக்குதாம். அப்படி அர்த்தம் இருக்குது என்று சொன்னவங்க சப்தமிடப்பட்டது என்பது அர்த்தத்தை வச்சு என்ன சொல்ல வந்தாங்க? நோக்கம் எல்லாம் பார்க்க கூடாது, சத்தம் போட்டுட்டானா ஹராம் தான் என்று பார்க்கணும். அப்படி சொல்லிட்டு சத்தமிடப்படாவிட்டாலும் பரவாயில்லை, நோக்கத்தை தான் பார்க்கணும் என்று இப்ப அப்படியே தங்களுக்கு எதிராக முரண்பட்டு கொண்டு பேசுகிறார்கள். சப்தமிட்டதை தான் ஹராம் என்று சொல்வதும் இல்ல நோக்கத்தை தான் பார்க்கணும் என்பதும் ஒன்றுக்கொண்டு முரண்பட்ட ஒரு விஷயம். இத கூட சிந்திக்காம மாத்தி மாத்தி மக்களை குழப்பி அடித்துக் கொண்டு இருப்பதை பார்க்கிறோம். நோக்கத்தை பார்ப்பதாக இருந்தாலும் வமா துபிஹா அலன் நுசுபி, அல்லாஹ் அல்லாத சிலைகளுக்காக அறுக்கப்பட்ட துபிஹ தபுஹ செய்யப்பட்ட அறுக்கப்பட்ட பிராணிகள் தான் ஹராம் என்று அல்லாஹ் சொன்ன பிறகு அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக உப்பு பேக்கெட் கொடுப்பது ஹராம் ஆகாது,
நோக்கத்தின் அடிப்படையிலும் அல்லாஹ் அறுத்தல் சம்பந்தப்பட்ட பிராணிகளை தான் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான் என்றதை விளக்கிட்டோம். அல்லாஹ் ஹராமாக்கிய ஒன்றுக்கு நோக்கம் என்பதை கற்பிக்கவே கூடாது, நஸ்ஸை தான் பார்க்க வேண்டும் என்பதை ஏற்கனவே நாங்க விளங்கப்படுத்திட்டோம். ஆனா இங்கே இவங்களோட வாதத்தை எதுக்கு சுட்டி காட்டுறோம் தெரியுமா? தனக்குத்தானே முரண்பட்டு அந்தர்பல்ட்டி அடிச்சு பேசுவதை நினைவுபடுத்துவதற்காக இதை எடுத்து சொல்கிறோம். அடுத்ததாக அப்படியே சொல்றாரு, மாற்று கருத்துள்ளவர்களை கருத்துக்களை பார்க்கிற நேரத்தில் இந்த செய்தியை மக்களுக்கு அவங்க சொன்னாங்க இன்று தர்காக்களில் கொடுக்கப்படும் நாதுசாக்கள் அன்னதானம் கொடுக்கிறாங்க, அவைகள் பரக்கத் நிறைந்து இருக்கிறது, இது சாப்பிட்டால் எங்க நோக்கங்கள் நிறைவேறும் என்ற நம்பிக்கையில் கொடுக்கிறார்களா இல்லையா? இதை சாப்பிடுவது உங்களுக்கு குற்றம் இல்லை, தாராளமாக சாப்பிடலாம் என்று சொல்கிறீர்கள் என்று சொல்கிறார். ஒருத்தன் தர்காக்களுக்கு அல்லது சிலைகளுக்கு அல்லது மகான்களுக்கு ஒரு உணவை கொடுக்கிறான், கொடுத்து இந்த உணவின் மூலமாக பரக்கத் கிடைக்கும், இதுல நமக்கு நோய் நிவாரணம் கிடைக்கும், இந்த உணவின் மூலமாக நமக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், அவுலியாவின் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று நினைத்து அவன் தருகிறான். அவன் நினைக்கிறதுக்கு நான் பொறுப்பா? அவன் எதையும் நினைக்கலாம். உணவின் அசல் அடிப்படையில் ஹலாலான உணவாக இருந்தா அந்த உணவு அல்லாஹ் எனக்கு சாப்பிடுறதுக்கு அல்லாஹ் எதையுமே தடையாக்காத நேரத்தில், அல்லாஹ் அந்த உணவை சாப்பிடுவதற்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் எனக்கு முன்வைக்காத நேரத்தில், எந்த ஒரு நசையும் அல்லாஹ் முன்வைக்காத நேரத்தில் நான் எதுக்கு ஹராமாக்கி கொள்ளணும்? அரிசி இயல்பாக ஹலாலாக இருக்கிறது. அவன் இந்த அரிசியை வச்சு அவன் ஏதோ மந்திர வார்த்தையை சொல்லி இது கடவுளுடைய ஆசீர்வாதம் நிறைந்த அரிசி என்று அவன் பொய்யாக கற்பனையாக இட்டுக்கட்டி சொல்கிறான். அவனுடைய இட்டுக்கட்டுதலுக்கு நான் எதுக்கு சிக்கணும்? நான் சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது உன்னுடைய நம்பிக்கை, உன்னுடைய மௌட்டிகம், உன்னுடைய மூட நம்பிக்கை. எனக்கு இதுல எந்த விதத்திலும் நம்பிக்கை இல்லை. இது நீ மந்திரித்தாலும் சரி மந்திரிக்காவிட்டாலும் சரி, அல்லாஹ் அடிப்படையாக உருவாக்கிய அரிசி, அல்லாஹ் அடிப்படையாக உருவாக்கிய உணவு ஹலாலான உணவு என்று இருந்தால் நான் அதை சாப்பிடத்தான் செய்வேன் ஒருத்தர் நினைத்தால் அதுல எங்க தவறு வரும்? அதை எப்படி தவறு என்று சொல்ல முடியாது. காரணம், அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்றை ஹராமாக்கும் அதிகாரம் அல்லாஹ் யாருக்கும் தரவில்லை. 5வது அத்தியாயத்தில் 87வது வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, லா துஹர்ரிமு தய்யிபாத்தி மா அஹல்லல்லாஹு லக்கும் வலா தஅதது, உங்களுக்கு அல்லாஹ் ஹலாலாக்கிய தூய்மையானவற்றை நீங்கள் ஹராமாக்கி கொள்ளாதீர்கள், வலா தஅதது, வரம்பு மீறாதீர்கள். இவர்களை போன்று வரம்பு மீறியவர்கள் தான் அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஹராமாக்கி கொள்வார்கள். அதே போன்று 7வது அத்தியாயத்தில் 32வது வசனத்தில், குல், நபியே சொல்லுங்கள், மன் ஹர்ரம ஸீனத்தல்லாஹி அல்லதி அஹ்ரஜ லி இபாதிஹி வத்தய்யிபாத்தி மினர் ரிஸ்கி, தனது அடியார்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அலங்காரத்தையும் தூய்மையான உணவுகளையும் தடை செய்பவன் யார் என்று நபியே கேளுங்க. அல்லாஹ் தூய்மையா ஒரு உணவை வச்சிருக்கும் போது அதை ஒருத்தன் மந்திர வார்த்தைகளை சொல்லி ஹராமாக்குற அதிகாரம் அவனுக்கு எங்கால சேர்ந்துச்சு? அவனுக்கு அந்த அதிகாரத்தை அல்லாஹ் கொடுக்கல, அதை ஹராமாக்குபவன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். 10வது அத்தியாயத்தில் 59வது வசனத்துல, குல் அராய்தும் மா அன்ஸலல்லாஹு லக்கும் மின் ரிஸ்கின் ஃபஜஅல்தும் மின்ஹு ஹராமன் வ ஹலாலன், அல்லாஹ் உங்களுக்கு உணவை இறக்கிறான், அதில் தடுக்கப்பட்டதையும் அனுமதிக்கப்பட்டதையும் நீங்களாக ஏற்படுத்திக் கொள்கிறீர்களா? குல் அல்லாஹு அதினலக்கும் அம் அலல்லாஹி யஃப்தரூன், அல்லாஹ் தான் இதை உங்களுக்கு அனுமதி அளித்தானா அல்லது அல்லாஹ்வின் மீது நீங்கள் இட்டு கட்டுகிறீர்களா? ஒன்று ஹராம் என்று சொல்வதாக இருந்தா அதுக்கு நீங்க ஆதாரத்தை காட்டணும். அந்த ஹராம் என்று சொல்லாதவைகள் ஹலால். அப்ப ஹராம் என்று சொன்னதுக்கு நீங்க ஆதாரம் காட்டணும் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது நீங்க எப்படி ஹராம் என்று சொல்லுவீங்க? அல்லாஹ் கேட்கிறான். 6வது அத்தியாயத்துல 140வது வசனத்துல, கது ஹஸிரல்லதீன கதலு அவுலாதஹும் ஸஃபஹன் பிகைர் இல்மின், அறிவில்லாமல் மடமையின் காரணமாக தமது குழந்தைகளை கொன்றவர்களும், வ ஹர்ரமு மா ரஸகஹுமுல்லாஹு, அல்லாஹ் அவர்களுக்கு ரிஸ்காக வழங்கியதை ஹராமாக்கியவர்கள், இஃப்திரான் அலல்லாஹி, அவர்கள் அல்லாஹ்வின் பெயரால் இட்டுக்கட்டி பொய்யாக அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஹராமாக்குகிறார்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். கது லல்லு, அவர்கள் வழிகட்டு விட்டார்கள், வமா கானு முஹ்ததீன், நேர்வழி அடைய மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். 116 அல்லாஹ் சொல்றான், வலா தகூலு லிமா தசிஃபு அல்சினத்துகுமுல் கதிப ஹாதா ஹலாலுன் வ ஹாதா ஹராமுன், இது அனுமதிக்கப்பட்டது, இது தடுக்கப்பட்டது என்று உங்கள் நாவுகளில் வர்ணிக்கும் பொய்யை அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்டி சொல்லாதீர்கள். லித்தஃப்தரு அலல்லாஹில் கதிப, அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டுவதற்காக சொல்லாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அல்லாஹ் ஒன்றை ஹராமாக்கிறா, அதுக்கு ஆதாரம் வைக்கணும். நாங்களாக அல்லாஹ் இயற்கையாக ஹலாலாக்கிய உணவை ஹராமாக்க முடியாது. ஒரு அரிசியை, ஒரு பருப்பை, ஒரு தானியத்தை
அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கும் போது அதை ஒருத்தர் மந்திர சொற்கள் சொல்வதனால் ஹராம் ஆகாது. ஒரு இறைச்சை அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கும் பொழுது அதை அல்லாஹ் அல்லாதவர்களோட பேரை சொல்லி அறுத்தால் ஹராம் ஆகும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அறுத்தால் ஹராம் ஆகும் என்று சொன்னது அல்லாஹ் நஸ்ஸோட சொல்லிட்டான். அப்ப அது மட்டும்தான் ஹராம். அது அல்லாதவைகள் ஹலால் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடாக இருக்கிறது. தொடர்ச்சியாக கேட்கிறார், அப்போ இவ்வளவு காலமும் எந்த கந்தூரி இந்த அல் குர்ஆனின் வசனத்தின் அடிப்படையில் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக படையல் செய்யப்பட்டது, பூஜை செய்யப்பட்டது, அது ஹராம் என்று நாம் மக்களுக்கு சொன்னோமோ அது இன்று ஹலாலாக மாறிவிட்டது பாருங்களே மக்களே என்று ரொம்ப கவலைப்பட்டு கேட்கிறார். அன்று ஹலாலை மடமை காரணமாக ஹராமாக்கி இருந்தீர்கள், அந்த மடமை உடை தெரியப்பட்டு விட்டது, அது தப்பு தவறு என்பதை மக்களுக்கு புரிய வைக்கப்பட்டு விட்டது, அதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள் முன்வைக்கப்பட்டு விட்டது, சத்தியம் தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது. இதற்கு பிறகும் ஹராம் ஹராம் என்று சொல்வதாக இருந்தால் அது மனோ இச்சையின் அடிப்படையில் சொல்லக்கூடிய ஒன்று. கந்தூரி, மௌலிது, மீலாது எதை முன்வைத்தாலும் அல்லாஹ் அல்லாதவர்களின் பெயரால் அறுக்கப்பட்டதா இருந்தா, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்பட்டதா இருந்தா ஹராம், அது அல்லாதவைகளாக இருந்தா அது ஹலால் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. இந்த கந்தூரி என்று சொன்னே பயந்து இல்ல பயங்கரமான வாதத்தை வச்சுட்டாங்க, நாங்க வாபஸ் வாங்குறோம், இதா அடிப்படை. அல்லாஹ் சொன்ன ஹராம் என்பதற்குரிய அளவுகோல் என்ன? அந்த அளவுகோலுக்குள்ள கந்தூரி சாப்பாடு வருமா? அந்த அளவுகோலுக்குள்ள மௌலிது சாப்பாடு வருமா? அந்த அளவுகோலுக்குள்ள கத்தம் சாப்பாடு வருமா? அந்த அளவுகோலுக்குள்ள எது வரும் எது வராது என்பதை வைத்து ஹலால் ஹராம் தீர்மானிக்கப்பட வேண்டுமே தவிர இவ்வளவு காலம் சொல்லிட்டோம் இவ்வளவு காலம் சொல்லிட்டோம் வேண்டா, இவ்வளவு காலம் சொல்ற கருத்தை மாற்ற முடியாடி மதுஹப்ல இருங்க, எதுக்கு நீங்க தௌஹீத் என்று சொல்லிக் கொள்றீங்க? அதான் மதுஹப்வாதிகளுடைய வாதம். இவ்வளவு காலம் இதுல தான் இருந்தோம், மாற்ற மாட்டோம் என்பது அவர்களுடைய வாதம். இது தௌஹீதின் பேர் இருப்பவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வாதமாகவே இருக்கக்கூடாது என்பதையும் இந்த இடத்தில் நாம் பதிவு செய்து கொள்கிறோம். அடுத்ததாக சொல்கிறார், 6வது அத்தியாயத்தில் 136வது வசனத்தை ஆதாரம் காட்டி, ரசூலோட காலத்துல அப்ப பூஜை படையல் என்ன இருக்கலையா? இருந்துச்சு மக்களே, இதோ ஆதாரம் என்று ஆதாரத்தை காட்டுறாரு. இந்த ஆதாரம், அவர் சொல்ற ஆதாரம் என்னன்னு பாருங்க. நபிகள் நாயகத்துடைய காலத்து மக்கள் இந்த மாதிரி பூஜை படையல் செய்யக்கூடிய நடைமுறை அவர்களிடத்தில் இருந்ததா என்று எங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய 6வது அத்தியாயத்துடைய 136வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வஜஅலூ லில்லாஹி மிம்மா தரா மினல் ஹர்ஸி வல் அன்ஆமி, பூமியிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்த அந்த விளைச்சல்கள் இருந்தும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த கால்நடைகள் இருந்தும் நசீபன் ஒரு பகுதி என்ன செஞ்சாங்க என்று சொன்னா, ஃபகாலு ஹாதா லில்லாஹ், இது அல்லாஹ்வுக்குரியது, வஹாதா லிசுரகாயினா, இது அல்லாஹ் அல்லாம நாங்க வணங்குகின்ற எங்களுடைய கடவுள்களுக்கு அப்படின்னு சொல்லி படையல் செய்யக்கூடிய வளமை அன்றைய அரபு மக்களிடத்தில் இருந்தது என்று அல்லாஹ் சொல்றான். எவற்றை அவங்க படையல் செஞ்சாங்க? தானியத்தையும் படையல் செய்கின்றார்கள், கால்நடைகளையும் படையல் செய்கிறார். எதை ஆதாரமா காட்டுறாரு? 6:136, வஜஅலூ லில்லாஹி மிம்மா தரா மினல் ஹர்ஸி வல் அன்ஆமி நஸீபன், அவர்கள் அல்லாஹ் உற்பத்தி செய்த பயிர்களிலும் கால்நடைகளும் அவனுக்கு ஒரு பங்கை ஏற்படுத்துறாங்க. ஃபகாலு ஹாதா லில்லாஹி பிஸஅமிஹிம், இது அல்லாஹ்வுக்குரியது, வஹாதா லிசுரகாயினா, இது எங்கள் தெய்வங்களுக்குரியது என்று அவர்களாக கற்பனை செய்து சொல்கிறார்கள். ஃபமா கான லிசுரகாஹிம் ஃபலா யஸ்லு இலல்லாஹ், அவங்களோட சுரக்காக்களுக்காக தெய்வங்களுக்காக ஒதுக்கப்பட்டது அல்லாஹ்வை சென்றடையாதாம். வமா கான லில்லாஹி ஃபஹுவ யஸ்லு இலா சுரகாஹிம், அவங்க அல்லாஹ்க்கென்று ஒதுக்கிறது அவங்களோட தெய்வங்களுக்கு சென்றடையுமாம். சாமா யஹ்குமூன், அவங்க அறிவிக்கின்ற தீர்ப்பு ரொம்ப கெட்டது என்று அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்தை காட்டி படையல் செய்த வளம் அன்றைய அரபு மக்களிடம் இருந்தது. அல்லாஹ் சொல்லிட்டான், தானியத்தையும் படையல் செஞ்சிருக்கிறாங்களா, கால்நடைகளையும் படையல் செஞ்சிருக்கிறாங்களாம் என்று சொல்கிறார். நாங்க இப்ப இல்லை என்றோமா? இந்த படையல் செய்யற பழக்கம் அந்த காலத்து மக்களுக்கு இல்லை என்றோமா? இருந்துச்சு. இந்த ஆதாரத்தை வச்சு என்ன சொல்ல வருகிறீர்கள்? படையல் செய்த பழக்கம் இருந்தது, எனவே ஹராம் என்று சொல்ல வர்றீங்களா? இந்த வசனத்துல அவங்க படையல் செஞ்ச பழக்கம் இருந்ததாகத்தான் அல்லாஹ் சொல்கிறான். அந்த படையல் செய்த உணவுகள் மாமிசமாக இருந்தாலும் தானியமாக இருந்தாலும் ஹராம் என்பதை அல்லாஹ் சொல்லவில்லை. இப்படி ஒரு பழக்கம் இருந்ததாக இந்த வசனத்தை வைத்து சொன்னீர்களே, அப்ப அல்லாஹ் தஆலா தெளிவாக நெத்தி அடியாக இந்த பாருங்க, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டி தானியத்தை படையல் செய்யறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க, பூஜை செய்யறாங்க. அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டி மிருகங்களை அறுத்து பலியிடுறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க, பூஜை செய்யறாங்க. இந்த ரெண்டும் ஹராம் தான் என்று அல்லாஹ் தெளிவா சொல்லி இருப்பானா இல்லையா? இப்படி ரெண்டு வகையான உணவுகளை படையல் செய்திருக்கும் பொழுது அல்லாஹ் அறுத்தத ஹராம் என்றான். பஹீரா சாயிபா வசீலா ஹாமட பாலை எடுக்க கூடாது என்று தடை செய்து கொண்டதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிறான். இதுதான் அடிப்படை. அப்ப அல்லாஹ் தஆலா ஒன்றை ஹராமாக்கி விட்டான்,
மற்றதை அல்லாஹ் ஹராமாக்கவில்லை. எதை அல்லாஹ் ஹராமாக்கவில்லையோ அது ஹராம் என்று நாங்கள் எப்படி சொல்வது? இதுதான் நம்முடைய விவாத பொருளாக இருக்கிறது. அல்லாஹ் இந்த வசனத்துல கூட பூஜை அல்லாஹ் தடுக்கிறான். அல்லாஹ் அல்லாத கடவுள்களுக்காக வேண்டி தானியத்தையும் பூஜை செய்யக்கூடாது. அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டி மாமிசத்தையும் கால்நடைகளையும் பூஜை செய்யக்கூடாது. பூஜை செய்யக்கூடாது என்பதை அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றானே தவிர அது உணவு ஹராம் என்பதை அல்லாஹ் எந்த இடத்திலையும் சொல்லல. உணவு ஹராம் என்று சொல்லும் பொழுது அறுத்தல் சம்பந்தப்பட்ட உணவுதான் ஹராம் என்று அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். இதைத்தான் அல்லாஹ் தஆலா 5:103 வசனத்துல மா ஜஅல அல்லாஹு மின் பஹீரத்தின், அவங்க கால்நடைகளை அல்லாஹ் அல்லாதவங்களுக்காக பூஜை செஞ்சாங்க. ஆனா அந்த கால்நடைகளோட பால் ஹராமா? ஹராம் இல்லை, அது மாமிசம் அல்லாத உணவு. வலா சாயிபத்தின், கால்நடைகள் அல்லாஹ் தஆலா பூஜை செய்வது ஹராம் என்றான். ஆனா அந்த சாயிபாவை வச்சு அதை பயன்படுத்தாம சுமத்தாம தடுத்து புனிதமாக்கினார்களே, அந்த காரியம் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தவில்லை என்கிறான். வலா வசீலத்தின், அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக கால்நடைகளை அர்ப்பணிப்பது பூஜை செய்வது ஹராம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனா வசீலாவை, அந்த 2 பெண் குட்டிகளை தொடர்ச்சியாக ஈண்டெடுத்தால் அந்த ஒட்டகத்தை புனிதமாக கருதி அதை தொடக்கூடாது என்று ஒரு தடையை ஏற்படுத்தி கொண்டார்களே, அதை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை என்கிறான். வலா ஹாமின், அவர்கள் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக கால்நடைகளை அர்ப்பணிப்பது பூஜை செய்தது நேர்ச்சை செய்தது ஹராம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனா ஹாம் என்று சொல்லி அந்த ஆண் ஒட்டகத்தை வச்சு பல பெண் ஒட்டகங்களை கருவுறச் செய்கிற அந்த சக்தி உள்ள ஒட்டகமாக அதை நினைத்து அதை புனிதமாக கருதி அந்த ஒட்டகத்தோட முதுகுல எதையும் சுமத்தக்கூடாது என்று மக்களாக ஒன்றை ஹராம் என்று ஆக்கி கொண்டார்களே, அந்த ஹராத்தை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை என்கிறார். உங்களுடைய வாதப்படி எல்லாமே ஹராம் தான் என்றா 5:103 வசனத்துல அல்லாஹ் காஃபிர்கள் தான் இப்படி அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டுகிறார்கள் என்று மறுத்து இருக்க மாட்டான். இதை ஏன் சிந்திக்க மாட்டீர்கள் என்கிறீர்கள்? இதை சிந்தியுங்க. 2 வகையான உணவுகளை படையல் செய்கிறார்கள். படையல் செய்யும் காரியம் ஹராம். கால்நடைகளை படையல் செஞ்சா படையல் செய்யும் காரியம் ஹராம். தாவரங்களை படையல் செய்தால் படையல் செய்யும் காரியம் ஹராம். ஆனா அந்த படையல் செய்த காரியத்துல உண்ணுவதற்கு எது ஹராமாக்கப்படுகிறது? மாமிசம் சார்ந்த உணவுதான், அறுத்தல் சம்பந்தப்படுகின்ற உணவுதான். தானியத்தை போன்று மாமிசம் அல்லாத உணவுகளில் அடங்கக்கூடிய பாலை கறப்பது, குடிப்பது, ஒட்டகங்களை தேவைக்கு பயன்படுத்துவது, சுமைகளை சுமத்துவது ஹராம் இல்லை. அது காஃபிர்கள் அல்லாஹ் மீது இட்டு கட்டின பொய், அறியாமல் புரியாமல் பொய்யாக சொல்கிறார்கள் என்று அல்லாஹ் அந்த நிலைப்பாட்டை தெல்ல தெளிவாக விளங்கப்படுத்தி விட்டார். இதை விளங்காம அப்படியே சுத்தி இடத்துல சுத்தி கொண்டே இருக்கிறது. காலம் முழுக்க இப்படியே சுத்தி கொண்டு இருக்க வரும், வெளியில வர்றதுக்கு கிடைக்காது என்பதையும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆதாரம் என்று ஆதாரம் கேட்டவர்களுக்கு இதையும் ஒரு ஆதாரமாக மேலதிகமாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். இறுதியாக அப்படியே நைஸா நழுவி என்ன சொல்றாருண்டா, இந்த 636ல அல்லாஹ் இந்த உணவு ஹராம் என்றெல்லாம் சொல்ல வரல, அது வேற வசனத்துல அல்லாஹ் சொல்றான். அந்த வேற வசனம் என்ன? திரும்ப அதே இடத்துக்குள்ள திரும்ப ரவுண்ட்ல அதே அந்த கிணத்துக்குள்ள மறுவ விழுந்து 273 53 645 16115 இதுல தான் வமா உஹில்ல லிகைரில்லாஹி பிஹி, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக இஹ்லால் செய்யப்பட்டது என்று அல்லாஹ் சொல்கிறானே, அதுலதான் பயிர்களும் ஹராமாகுது, அதுலதான் கால்நடைகளும் ஹராமாகுது என்று திரும்ப அதே இடத்துக்கு நிக்கிறாங்க. இந்த வசனத்துல அந்த உணவு ஹலாலா ஹராமா, அதை நீங்க சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா என்று இந்த வசனத்துல அல்லாஹ் எங்களுக்கு சட்டம் சொல்லல. எந்த வசனத்துல எங்களுக்கு சட்டம் சொல்கிறான்? 2வது அத்தியாயத்தின் 173வது வசனம், 5வது அத்தியாயத்தின் 3வது வசனம், 6வது அத்தியாயத்தின் 145வது வசனம், 16வது அத்தியாயத்தின் 115வது வசனம். இந்த 4 வசனத்திலையும் அல்லாஹ் மிக தெளிவாக தடை செய்யப்பட்ட உணவுகளை பட்டியலிட்டு கொண்டு வந்து அல்லாஹ் ஒரு பரந்த கருத்துல என்ன சொல்கிறான்? உங்களுக்கு செத்தது ஹராம், இரத்தம் ஹராம், பன்றியுடைய மாமிசம் ஹராம். இந்த 3உடன் சேர்த்து ஒமா உஹில்ல லிகைரில்லா, எவைகள் அல்லாஹ் அல்லாதவற்றுக்காக வேண்டி சப்தமிடப்படுகின்றதாக இருக்கின்றதோ, பூஜை செய்யப்படுகின்றதாக இருக்கின்றதோ, இந்த உணவுகளும் உங்களுக்கு ஹராம் என்ற அடிப்படையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு மிக தெள்ள தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அன்பிற்குரியவர்களே, இந்த 4 வசனத்திலையும் 2:173 5:3 6:145 16:115 இந்த 4 வசனங்களிலும் வமா உஹில்ல லிகைரில்லாஹி பிஹி அல்லது வமா உஹில்ல பிஹி லிகைரில்லா என்றது வருது. இந்த உஹில்ல என்று சொன்னா சப்தமிடப்பட்டது என்று அகராதி அர்த்தம் இருந்தாலும்
அது அந்த சிலைகளுக்காக வேண்டி அறுத்தலின் போது லாத் உஸ்ஸா போன்ற கடவுள்களின் பெயரை சொல்லி அறுப்பதன் காரணமாக இஹ்லால் என்ற சப்தமிடப்பட்டது என்ற கருத்தில் வந்துவிட்டு பிறகு பேரை சொல்லாவிட்டாலும் சத்தத்தை உயர்த்தாவிட்டாலும் அறுத்தல் என்ற காரியத்தில் ஈடுபட்டாலே முஹில்லுன் என்று அறுப்பவர் அழைக்கப்பட்டார் என்பது அந்த மக்களுடைய நடைமுறையில் இருந்த ஒரு விளக்கம் என்பதை தெளிவான ஆதாரங்களோடு நிரூபித்த பிறகும் மீண்டும் வமா உஹில்ல லிகைரில்லாஹி பிஹி, சப்தமிடப்பட்டது ஹராம். சப்தமிடப்படாவிட்டால் அப்ப என்ன நிலை? அது ஹலால் ஆகுமா என்று கேட்டா சப்தமிடப்படாவிட்டாலும் ஹராம். அப்ப சப்தமிடப்படாவிட்டால் ஹராம் என்பதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டா சப்தமிடுதலையும் சப்தமிடாமல் இருப்பதையும் இஹ்லால் என்ற வார்த்தையில் குறிக்கும். அப்ப இவ்வளவு நேரம் இஹ்லால் என்றால் சப்தமிடப்பட்டது என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். அது அப்படிதான், சப்தமிடப்படாததுக்கும் இஹ்லால் தான். காரணம் நீயத்தை பார்க்கணும். அப்ப நீயத்தை பார்க்கிறது உள்ளம் சம்பந்தப்பட்டதே, அதுல சப்தமிடுதல் என்றது ஒன்று வரவே வராதே. அப்படிதான், நீயத்தை பார்க்கணும். சப்தமிடுதல் என்றதுக்கு எதிரானதுதான், ஆனா அது சப்தமிடுதல் அல்லாததையும் குறிக்கும் தான் என்று அப்படியே இடியாப்ப சிக்கல்ல பிணைஞ்சி கொண்டு தங்களை சார்ந்திருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றி பொய்யான தவறான ஒரு கருத்தை நோக்கி மக்களை இழுத்து கொண்டு செல்லக்கூடிய நிலையில் இருப்பவர்கள். ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் என்பது இந்த வாதத்தில் இருந்தும் தெளிவாக விளங்குகிறது. மேலும் இந்த வசனங்கள் எல்லாம் உஹில்ல என்று வருது, உங்க வாதப்படி சப்தமிடப்பட்டது என்றுதான் அர்த்தம். பூஜை செய்யப்பட்டது என்று எங்க இருந்து கருத்து எடுத்தீங்க அதை காட்டணும். டிக்ஷனரி கருத்துப்படி சப்தமிடப்பட்டது என்றதிலேயே நீங்க நிறுத்திக் கொள்ளணும். பூஜையிடப்பட்டது என்ற இடத்துக்கு எங்க போனீங்க, எப்படி போனீங்க, எதை வைத்து போனீர்கள்? சப்தமிடுதல் என்று சொன்னா ஒருத்தர் ஒரு மாமிசத்தை எடுத்து ஒரு உணவு எடுத்து ஹூ என்று சத்தம் போட்டாலும் சப்தமிடுதல் என்றதுல வருமா? எந்த சப்தம் என்பதை எதை வைத்து தீர்மானித்தீர்கள்? பதில் சொல்ல வேண்டும். சப்தமிடப்பட்டதுதான் இதனுடைய அகராதி அர்த்தம் என்று வாதிட்டவர்கள் பூஜை செய்யப்பட்டது என்று இப்போ ஒரு கருத்துக்கு மாறிக்கொண்டு என்ன செய்யறாங்க? அல்லாஹுவின் மீது இட்டு கட்டுறாங்க. பூஜை செய்யப்பட்டது என்ற கருத்து தான் அதற்குரிய கருத்தாக இருந்தால் இப்ப வருவோம். உலகத்துல எத்தனையோ பூஜை நடக்குது. நாம பஸ்ல பயணிக்கிறோம். ஒரு முஸ்லிம் அல்லாதவன், பௌத்த மனிதர் அல்லது ஒரு ஹிந்து ஒரு பஸ்ஸை டிரைவராக இருந்து பஸ் ஓட்டுநராக இருந்து ஸ்டியரிங்கை பிடிச்சு அப்படியே கும்பிட்டு அந்த பயணத்தில் மொத்தமாக ஏறியவர்களை அப்படியே அல்லாத கடவுள்களுக்காக வேண்டி சிலைகளுக்காக வேண்டி பூஜை செஞ்சு விடுறான். பஸ்ல உள்ள 50 பேரும் பூஜிக்கப்பட்டவர்கள். இப்ப இந்த சப்தமிடப்பட்டது பூஜை செய்யப்பட்டது என்று சொன்னவர்கள் இந்த பஸ்ல எப்படி ஏறி பயணம் செய்வீர்கள்? உங்களையே அவன் அல்லாதவர்களுக்காக வேண்டி பூஜை செஞ்சு விட்டுட்டான். நீங்க எப்படி இப்ப அந்த பஸ்ஸில் பயணம் செய்வீர்கள்? வயல்ல நிலத்தை பயிரிடும் பொழுது அல்லாதவர்களுடைய கடவுளின் பெயரால் பயிரிடுகிறார்கள். அறுவடை செய்யும் போது அல்லாதவர்களுடைய கடவுளின் பெயரால் அவர்கள் அறுவடை செய்கிறார்கள். இந்த இடத்திலும் பூஜை நடக்குது. அந்த பூஜை மொத்த வயலையும் பூஜை செய்யலாம். ஒரு குறிப்பிட்ட தானியங்களை மட்டும் எடுத்துதான் பூஜை செய்வாங்களாம். மொத்த வயல் சார்பாக ஒரு குறிப்பிட்ட தானியத்தை எடுத்து அந்த மொத்த வயல்லையும் தெளிச்சு விடுவாங்க. இதுதான் அவர்களுடைய பூஜை. அந்த பூஜையினூடாக பெறக்கூடிய அறுவடை மொத்தமாக உங்களுடைய வாதப்படி ஹராமாகி விடுகிறது. எப்படி நீங்கள் அரிசி சாப்பிடுவீர்கள்? அதுவும் பூஜிக்கப்பட்ட ஒன்றாக மாறிவிட்டது. இன்றைய இலங்கையிலே எந்த ஒரு புதிய கட்டிடத்தை உருவாக்குவதாக இருந்தாலும் முள்கல தெபீம ஆரம்பக்கல் நட்டுதல் என்ற பெயரில் பூஜை செய்வார்கள். ஒரு கட்டிடத்தை உருவாக்கும் பொழுது, கட்டி எழுப்பும் பொழுது பூஜை செய்வார்கள். அரசு அலுவலகத்தில் SLTJ சார்ந்தவர்கள் யாரும் ஏறி இறங்கக்கூடாது, ஹராம். அதை பயன்படுத்துவது ஹராம். அது அல்லாதவர்களுக்காக பூஜை செய்யப்பட்ட இடம் என்று வந்துவிடும். இப்ப அரச உத்தியோகத்துல உங்க யாருக்கும் இருக்கவும் மேலாது. ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் சார்ந்த எந்த உறுப்பினருக்கு வேலை செய்யவும் மேலாது. அதே போன்று அரசு அலுவல்களுக்கு நீங்க யாரும் போகவும் கூடாது, ஹராம் என்று அறிவிக்க வேண்டும். என்ன பதில், என்ன நிலை? இது மாத்திரமா? எந்த ஒரு புதிய ஒரு ப்ராஜெக்ட் அரசாங்கம் அறிவிப்பதாக இருந்தாலும் எந்த பூஜையும் நடத்தாமல் அவர்கள் அறிவிக்கவே மாட்டார்கள். சர்வ மத வழிபாடு நடத்தி எல்லா மதத்தவர்களையும் அழைத்து, மத குருமார்களை அழைத்து, குறிப்பாக பௌத்த மக்களுடைய மத குருமார்கள் மூலமாக பூஜை செய்யப்பட்ட நிலையில்தான் எல்லா புதிய திட்டங்களையும் அவர்கள் வகுப்பார்கள். கல்வித்துறையில் சார்ந்த திட்டங்களாக இருந்தாலும் சரி, அபிவிருத்தி துறையை சார்ந்த திட்டங்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்திலையும் பூஜையை சம்பந்தப்படுத்தாமல் எந்த ஒரு பணியும் நடக்காது. இப்போது சொல்லுங்கள்,
பூஜை செய்யப்பட்டவைகள் ஹராம் என்றால் கல்வி அபிவிருத்தி பணிகளில் SLTJ சார்ந்தவர்கள் யாரையும் நீங்கள் பங்களிப்பு செய்யக்கூடாது. அப்படி பங்களிப்பு செய்வது, பங்கு பெறுவது ஹராம் என்று நீங்கள் ஃபத்வா கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் இலங்கை நாட்டின் அபிவிருத்தி பணிகளில் மேற்கொள்ளப்படுகின்ற எந்த ஒரு சாலையிலும், எந்த ஒரு வீதியிலும், எந்த ஒரு கட்டிடத்திலும் SLTJ சார்ந்தவர்களை யாரும் அதை பயன்படுத்த கூடாது என்று பகிரங்கமாக நீங்கள் ஃபத்வா கொடுக்க வேண்டும். ஃபத்வா கொடுப்பதற்கு உங்களால் முடியுமா? ஒருவன் இந்த மொத்த உலகத்தையும் கடவுளுக்காக வேண்டி பூஜை செய்து விட்டால் இப்ப மொத்த உலகமும் நமக்கு ஹராமாகிவிடும். எந்த பொருளையும் யாருக்கும் பயன்படுத்த முடியாது. எந்த அளவுக்கு என்று சொன்னா, உங்களுக்கு நீங்களே ஹராமாகி விடுவீர்கள் என்ற ஒரு நிலை வந்து ஒட்டுமொத்த உலகமும் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்ட நிலையில், சரி சந்திர மண்டலத்துக்கு போவோமா, செவ்வாய் கிரகத்துக்கு போய் தான் வாழுவோமா என்ற ஒரு முடிவெடுத்தாலும் இன்னொருத்தன் ஒட்டுமொத்த அண்ட சலாசாலத்தையும் அல்லாஹ் அல்லாத கடவுள்களுக்காக வேண்டி பூஜை செய்த காட்சிகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இப்ப மொத்த யூனிவர்ஸும் ஹராம். ஒட்டு மொத்தமாக சூரியன் வணங்கப்படுகிறது, சூரியனே செருக்காக நம்பப்படுகிறது, அந்த சூரியனுக்காக பூஜை செய்யப்படுகிறது. இப்போ உங்களுக்கு சூரியன் ஹராம். சந்திரனுக்காக பூஜை செய்யப்படுகிறது, உங்களுக்கு சந்திரன் ஹராம். சந்திரன் ஹராம், சூரியன் ஹராம், எல்லாமே ஹராமாகி மொத்த உலகத்திலிருந்து ஒதுங்கி நீங்கள் அப்படியே பஸ்மமாகி விடுவதை தவிர உங்களுக்கு வேறொரு தீர்வு கிடைக்காத அளவுக்கு நிலை விபரீதமாக மாறிவிடும். இந்த மாதிரி உங்களுடைய கருத்தில் சப்தமிடப்பட்டாலே ஹராம் தான் என்பது உங்களுடைய வாதமாக இருந்தா, எல்லா நிலையிலும் சப்தமிடப்படுதல் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக சப்தமிடப்பட்டால் ஹராம் தான் என்பதில் உறுதியாக நீங்கள் இருக்க வேண்டும். ஆனா அந்த நிலை உங்களிடம் இல்லை. தேவைக்கேற்ற மாதிரி கருத்தை மாத்திக் கொள்றீங்க. சப்தமிடப்படாத நிலையில் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக பூஜை செய்யலாமா, அதை ஹலால் என்று அறிவிப்பீர்களா என்று கேட்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் உங்களுடைய பதில் மௌனம் என்பதை தவிர வேறு எதுவும் இருக்காது. அப்படி என்றால் அன்பிற்குரியவர்களே, இதிலிருந்து நமக்கு தெளிவா தெரியுது, அல்லாஹ் ஹராமாக்காத ஒன்றை நாங்களா மனோ இச்சையின் அடிப்படையில் ஹராமாக்க முயலும் போது பல விபரீதமான கருத்துக்களுக்கு நாம் முகம் கொடுக்க வேண்டி வருது. எனவே இது அல்லாஹ் சொன்ன ஒரு விதி அல்ல, நாங்களாக தானாக உருவாக்கி கொண்ட, நம்மளை நாமே கஷ்டப்படுத்துவதற்காக ஏற்படுத்தி கொண்ட, இஷ்டத்துக்கு மனோ இச்சையின் அடிப்படையில் உருவாக்கி கொண்ட ஒரு ஹராம் என்பதை இதன் மூலம் தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ளலாம். எனவே வமா உஹில்ல லிகைரில்லாஹி பிஹி என்பது அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக சப்தமிடப்பட்டது என்பது அர்த்தம் அல்ல. அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்பட்டது என்பதுதான் அர்த்தம். இஹ்லால் என்ற வார்த்தையில சப்தமிடுதல் என்ற அர்த்தம் ஆரம்பத்தில் இருந்தாலும் அது அந்தந்த துறை சார்ந்த விஷயங்களில் அந்த துறை சார்ந்த பொருளாக அது மாறிவிட்டது. இஹ்லால் என்பது அல்லாஹ் அல்லாத சிலைகளுடைய பெயர் சொல்லி மிருகங்களை அறுக்கும் போது உச்சரித்து சொன்னார்கள், சப்தத்தை உயர்த்தி சொன்னார்கள். அது காலப்போக்கில் சப்தத்தை உயர்த்தாமல் அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பெயரில் மிருகங்களை பிராணிகளை அறுத்தாலே இஹ்லால் தான், அதை அறுப்பவர் முஹில்லுதான் என்ற கருத்து அரபு மக்கள் மாறிவிட்டார்கள். எனவே வமா உஹில்ல லிகைரில்லாஹி பிஹி என்பது அறுத்தலை தான் குறிக்கிறதே தவிர அறுத்தல் அல்லாத எந்த உணவையும் குறிக்காது என்பது தெள்ள தெளிவான வஹீன் மூலம் நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை என்பதை நாங்கள் இந்த இடத்திலே நிறுவி இருக்கிறோம். அதே நேரத்தில் சப்தமிடப்படுதல் என்ற கருத்தில் இதை சொன்னால், சப்தமிடாமல் அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பேரால் பிராணிகளை அறுத்தால், சப்தமிடாமல் அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பேரால் தானியங்களை பூஜை செய்தால் அது ஹலாலாகி விடுமா என்ற கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கு SLTJ-னால் கியாமத் நாள் வரைக்கும் பதில் சொல்ல முடியாது. சப்தமிடுதல் என்றதுதான் அர்த்தம் என்று சொன்னா, சப்தமிடுதல் என்ற அர்த்தம் அல்லாத வேற எந்த அர்த்தத்தையும் அதுக்கு கொடுக்க கூடாது. ஆனா எடக்கெட நோக்கத்தை பார்க்கணும் என்று மனம் சம்பந்தப்பட்ட சப்தம் சம்பந்தம் இல்லாத விஷயத்துக்கு அப்படியே வழி மாறி திசை மாறி அந்தர்பல்ட்டி அடிச்சு நோக்கத்தை பார்க்கணும் என்று திசை திரும்புவதை நாங்கள் பார்க்கிறோம். நோக்கத்தை பார்த்து ஒன்றை ஹராமாக்குவதாக இருந்தால் அல்லாஹ் ஹராமாக்கிய அனைத்து விஷயங்களிலும் நோக்கத்தை காட்டுவீர்களா என்று கேட்டிருக்கிறோம். அல்லாஹ் தடை செய்த 4 விஷயங்களிலும் ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து வத்தமு வலஹ்முல் ஹின்ஸீர் என்று சொல்லக்கூடிய இந்த 3 விஷயங்களுக்கு ஏன் நீங்கள் நோக்கத்தை பார்த்து ஹராத்தை தீர்மானிக்கவில்லை, 4வதுக்கு மட்டும் ஏன் நோக்கத்தை பார்த்தீர்கள் என்று நாம் கேள்வி எழுப்பியிருக்கிறோம். அது மாத்திரம் அல்லாமல் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டி நாங்கள் எதையாவது செய்வது ஹராமா என்பதை தேடி பார்த்தால் அல்லாஹ் குர்ஆன்ல வமா ஸுபிஹ அலன் நுசுபி, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அல்லாஹ் அல்லாத சிலைகளுக்காக அறுத்தவைதான் அதிலும் ஹராம் என்று நோக்கத்தை பார்த்தாலும் அறுத்தல் தான் சம்பந்தப்படுகிறது என்று அல்லாஹ் தெல்ல தெளிவாக கூறிவிட்டான். அது மாத்திரம் அல்லாது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல இந்த இஹ்லால் என்பது
பிறைக்கு எப்படி பயன்படுத்தப்பட்டது, இஸ்திஹ்லால் என்பது ஒரு குழந்தை பிறப்புக்கு எப்படி பயன்படுத்தப்பட்டது, அதே போன்று இஹ்லால் என்பது இஹ்ராமுக்கு எப்படி பயன்படுத்தப்பட்டது என்பது, அந்த கருத்து எப்படி காலப்போக்கில் துறை சார்ந்த கருத்தாக மாறிவிட்டது என்பது நாங்கள் தெளிவாக நிறுவியிருக்கிறோம். இதை எல்லாத்தையும் விட மேலதிகமாக நாம் ஒரு முக்கிய ஆதாரமாக பஹீரா, சாஹிபா, வசீலா, ஹாம் என்ற அந்த நேர்ச்சை சம்பந்தப்பட்ட வாதத்தை முன்வைத்திருக்கிறோம். இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் எடுத்து சொல்லியும் விவாத களங்களிலும் சரியான ஒரு பதில் எதிர்த்தரப்பிலிருந்து வரவில்லை. தற்போது SLTJ மேலோட்டமாக ஒரு பேச்சை போட்டு இந்த விஷயத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஆரம்பத்தில் அவங்களுக்கு நாங்கள் விவாத அழைப்பு கொடுத்திருந்தோம். இந்த உகில்ல விஷயத்துல யாருடனும் நாம் விவாதிக்க தயார் என்று சொல்லி இருந்தோம். ஆனா அது அவங்களை விழிச்சு சொல்லல, எங்களை மேற்கோள் காட்டி சொல்லல என்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க மழுப்பல் பதிலாக அவர்கள் தரப்பிலிருந்து வந்திருந்தது. அதற்கு பிறகு மீண்டும் ஒரு முறை அது SLTJ ஆக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எவருடனும் விவாதிக்க தயார் என்று மீண்டும் அறிவித்திருந்தோம். நேரடியாக அவர்களை விழித்தால் தான் அவர்கள் வருவார்கள் என்றால் அதை அவர்களுடைய முகநூலில் பதிவு செய்யுங்கள் என்று நாங்கள் கூறியிருந்தோம். அதற்கும் எந்த விதமான ஒரு பதிலும் அவர்கள் தரப்பிலிருந்து வரவில்லை. தற்போது நம்முடைய பெயர்களையோ நம் அமைப்பை சார்ந்த விஷயங்களையோ நேரடியாக விழிக்காமல் மறைமுகமாக ஒரு மூணாம் தரப்பிலிருந்து பேசக்கூடிய ஒரு நிலையில் அவர்களுடைய ஒரு விளக்கத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அதற்கான பதில்களை வரிக்கு வரி நாம் கொடுத்திருக்கிறோம். இதன் பிறகும் இவர்களை விவாதத்திற்கு அழைத்து இவர்கள் ஒரு களத்துல நின்று இதை எதிர்நோக்குகின்ற திராணி உள்ளவர்களாக நாம் நினைக்கவில்லை. அப்படி திராணி இருந்தால் அதை இன்ஷா அல்லாஹ் ஒரு களத்தில் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை கூறிக்கொண்டு இந்த மறுபயத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.